Praise the Lord. Praise the Lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் செய்து நம்ம செய்திக்குள்ள கடந்து செல்லுவோம். Thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி ராஜா. அன்பின் பரலோக தந்தையே அப்பா ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளை எங்களுக்கு நீங்க தந்ததுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வந்திருக்கிற பிள்ளைகள், லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், யூடியூப்ல பார்க்க போற பிள்ளைகள் அத்தனை பேரும் நீர் பேர் பேராக ஆசீர்வதிக்கணும் அப்பா. ஆண்டவரே ஏசப்பா, நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நீர் ஆசீர்வதிக்கணும், மலேசியா தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. அப்பா ஆண்டவரே, உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் நிரம்பியதுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா ஆண்டவரே, இந்த நாள்ல நீங்க பேச போகிற வார்த்தைகள் யாரோட இருதயம் திறக்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ, யாரோட கண்கள் காதுகள் திறந்து கேட்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு போய் சேரட்டும் ராஜா. ஆண்டவரே, நாங்க இருக்கிறது கடைசி காலகட்டத்தில் இருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உங்களோட வார்த்தை மட்டும் தான் எங்களுக்கு சத்தியத்தையும் அது உள்ள அடங்கி இருக்கிற ரகசியத்தையும் எங்களுக்கு தெரியப்படுத்த முடியும். உங்களால மட்டும் தாப்பா அது சாத்தியமாக முடியும். அப்பா ஆண்டவரே, உள்ளான மனிதன் அப்படின்னா என்ன, இதை குறித்து இன்னும் அதிகமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ராஜா. இந்த உள்ளான மனிதன் எப்படி இருந்தா தேவனுக்கு பிரியமாக இருக்கும், மோட்சம் சென்று வலது பாசத்துல சிங்காசனத்துல போய் உட்காரும்படியாக இந்த உள்ளான மனிதன் பரிசுத்தமாக வாழ்ந்தா மட்டும்தான் சாத்தியம் என்று நீர் சொன்னீரே. இதை குறித்து இன்னும் அதிகமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சுவாமி. ஆவியானவரை, மாம்சமான எண்ணெய் கொண்டு உள்ளான மனிதன் என்ற ஒரு தலைப்பில் நீங்க பேசுங்க, நீங்க இடைபெறுங்க. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். Praise the Lord. Praise the Lord. எல்லாரும் உட்காருங்க. Hallelujah. 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 கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு பேச வைத்திருக்கிற தலைப்பு இன்னர் மேன், தி இன்னர் மேன், உள்ளான மனிதன் என்ற ஒரு தலைப்பில் பேச வைத்திருக்கிறாரு. நம்ம நிறைய சத்தியங்களை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த உள்ளான மனிதன்னா என்ன, புறம்பான மனிதன், உள்ளான மனிதன், அது நம்ம புரிஞ்சுக்கினாலே போதும், நம்மளுக்கு ஒரு தெளிவு வந்துடும் இல்லையா? தெளிவு வந்துடும். தேவனாகிய கர்த்தர் எப்படி மனுஷனை உருவாக்குறாருன்றது நம்ம இந்த பிகினிங்ல இருந்து போனா மட்டும்தான் நமக்கு தெரியும். முதல்ல நம்ம ஆதார வசனத்தை நம்ம வாசிப்போம். ரோமர்கள் 7ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம். எல்லாருமே வசனங்களை நோட் பண்ணிக்கங்க. மறுபடியும் இந்த மெசேஜ் எடிட் ஆகி யூடியூப்ல வரும். நீங்க அதை ரெஃபர் பண்றதுக்குள்ள இன்னும் அதிகமாக தெளிவாக உங்களுக்கு புரிய வரும். ஒரு சில சின்ன குறிப்புகளை நான் தெரியப்படுத்திடுறேன். என்னோட டெஸ்டிமனி வீடியோ இதுல டிஸ்பிளே ஆகும். என்னோட மலேசியா நம்பர், இந்தியா நம்பர், வாட்ஸ்அப் நம்பர். யாருக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வேணுமோ டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் ரெக்கார்ட்ல வித் பிக்சரோடு நீங்க அனுப்பி விடுங்க. தேவனோட சமூகத்துல வைத்து அவர்கிட்ட இருந்து பதில் வந்த உடனே நானே உங்களுக்கு கால் பண்ணி தெரியப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ரோமன்ஸ் 7ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். ஸோ உள்ளான மனிதன் எப்படி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் அந்த வாஞ்சை இருக்கு. ஸோ அந்த தேவனுடைய நியாய பிரமாணம் எல்லாருக்கும் தெரியும், அவருடைய 10 கட்டளைகள் மட்டும்தான். ஸோ இந்த உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் எல்லாரும் அது மேல் பிரியமாக இருக்கணும். பிரியமாக இருந்தா மட்டும்தான் உள்ளான மனிதன் போய் ராஜ்யத்துக்கு போய் சேர முடியும். ஸோ இந்த உள்ளான மனிதன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு மட்டும்தான் போகுன்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். புறமான மனிதன் போக முடியாது, உள்ளான மனிதன் தான் போக முடியும்ன்றது தெரியப்படுத்துறார். நம்ம என்னன்னாக்கா, ஆதியிலிருந்து நம்ம தேவன் எப்படி மனுஷனை உருவாக்குறாரு, மண்ணில் எடுத்து உருவாக்குறார். முதல் மனிதன் ஆதாம், அதுக்கப்புறம் ஏவால உருவாக்குறார். ஆதியாகமம் ஜெனசிஸ் 2:7 படி தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில ஊதினார், மனுஷன் ஜீவாத்மன் ஆனான். ஸோ மண்ணினால உருவாக்கப்பட்ட மனிதன் மரித்தக்குள்ளோ
மண்ணுக்கு போயிடுவான். அப்போ தேவனுடைய ஜீவ சுவாசத்துல அவர் வந்து என்ன பண்றாரு, மனிதனுடைய நாசி அதாவது மூக்குல ஊதுறக்குள்ள மனுஷன் ஜீவாத்மா ஆகுறான். சோ அப்போ அந்த ஜீவாத்மா வந்து இறைவனுக்கு மட்டும்தான் சொந்தம். சோ அந்த ஆத்மா மட்டும் தான் மோட்சம் போகும், ஆத்மா மட்டும் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போகும். இதுதான் வந்து ஆதியிலிருந்து நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? சோ எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயம். சோ அந்த ஜீவாத்மா உயிரை கொடுத்து அந்த தேவன் கிட்ட தான் அந்த உயிர் போகும், வேற எங்கேயும் போகாது. ஹல்லேலூயா. உள்ளான மனிதன் தேவன் கிட்ட போய் சரணடைவான். ஏன்னா அந்த ஆத்மா தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவர் வந்து மனிதனுடைய நாசியில ஊதினால மனுஷன் ஜீவாத்மனாகி அவன் வந்து இறைவன் கிட்ட போய் சரணடைவான். ஹல்லேலூயா. அப்ப நம்மளோட வாழ்க்கை எப்படி யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஷார்ட் பீரியட். எல்லாருமே 1000 வருஷம் எல்லாம் வாழ முடியாதுமா. இந்த பூமியில யாராவது 1000 வருஷம் வாழ்ந்தா ரோபோவா இருக்கணும். 1000 வருஷம் வாழ முடியாது. ரொம்ப ஷார்ட் லைஃப், நம்மளோட லைஃப் ரொம்ப ஷார்ட் லைஃப். அதனாலதான் ஆண்டவர் தெரியப்படுத்துறாரு. ஜெனசிஸ் ஆதியாகமும் 3:6 ஜெனசிஸ் ஆதியாகமும் 6:3 அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். வெறும் 120 வருஷம் தான்மா இந்த மண்ணில் நமக்கு லைஃப். அப்போ எவ்வளோ ஷார்ட் லைஃப் இல்லை நமக்கு. இந்த சின்ன லைஃப், அந்த வாழ்க்கை ஒரு தடவை தான் நம்ம பிறக்க முடியும். இந்த லைஃப்ல எத்தனை போராட்டங்கள், எத்தனை பகைகள், எத்தனை வைராக்கியங்கள், என்ன ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ அந்த வைராக்கியம், பகை, கோபம், அந்த ஆங்கர் அதெல்லாம் இருந்தா அந்த உள்ளான மனிதன் அதாவது இன்னர் மேன் கெட்டு போகும். தேவன் கிட்ட போக வாய்ப்பே இல்லை இல்லையா? அவரு ஜீவாத்மா வந்து ஜீவ சுவாசத்தினால அந்த நாசியில ஊதி ஜீவாத்மன் ஆனார். ஸோ அந்த ஆத்மா இறைவன்கிட்ட போகணும்னா ரொம்ப லைட்டா இருக்கணும். நிறைய பேர்டன் எல்லாம் சுமந்து கொண்டெல்லாம் போக முடியாது. எல்லாம் இங்க விட்டுட்டு போகணும். இங்க பூமியில உள்ளது எல்லாமே நஷ்டமும் குப்பை, அதெல்லாம் விட்டுட்டு தான் நம்ம வந்து மேல போகணும். ஸோ அப்படி இருக்கிறக்குள்ள இந்த குறுகிய லைஃப்ல வந்து நம்ம எப்படி வாழணும், எப்படி முறையாக வாழணும் அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கினாலேயே நம்ம இறைவனோட மனசை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு குட்டி ஸ்டோரியை சொல்றேன், நல்லா கவனமாக கேளுங்க. ஒரு நாள் மண்ணை கீறி கொண்டு ஒரு புழு வெளியில் வந்தது. புழுனா எல்லாருக்கும் தெரியல, worm. மண்ணை கீறி கொண்டு ஒரு புழு வெளியே வந்தது. அது கொஞ்சம் காலம் வாழ்ந்தது. அந்த புழுவை ஒரு பூச்சி சாப்பிட்டது. இன்செக்ட், ஒரு பூச்சி சாப்பிட்டது. அதுவும் கொஞ்சம் காலம் வாழ்ந்திருந்தது. அந்த பூச்சியை ஒரு வண்டு சாப்பிட்டது. பீ, ஒரு வண்டு சாப்பிட்டது. வண்டும் கொஞ்சம் காலம் உயிரோடு வாழ்ந்தது. அந்த வண்டை ஒரு தவளை அதாவது ஃப்ராக் நல்ல கார்காலத்தில் அந்த தவளைக்கு அந்த பூச்சி உணவாக மாறியது, உணவாக சாப்பிட்டது. அந்த தவளையும் கொஞ்சம் காலம் வாழ்ந்தது. ஒரு மழைக்காலம் இரவில் தவளையின் பாடலை கேட்டு, அதாவது ரெய்னி சீசன்ல அந்த தவளை பாடிட்டு இருக்கு பாருங்க. தவளையின் பாடலை கேட்டு ஒரு பாம்பு, ஒரு ஸ்னேக் வந்தது. பாம்புக்கு தவளை உணவாக மாறியது. அந்த பாம்பு கொஞ்சம் காலம் வாழ்ந்திருந்தது. ஒரு நாள் தூரத்திலிருந்து மேலே பறந்து கொண்டிருந்த ஒரு கழுகு அதாவது ஈகிள் வந்தது. ஈகிளுக்கு அந்த பாம்பு ஒரு நூடுல்ஸ் போல காணப்பட்டது. ஆமா. ஸோ அந்த கழுகு அந்த பாம்பை எடுத்து கொண்டு போய் சாப்பிட்டது. கழுகும் சில காலம் கொஞ்ச காலம் வாழ்ந்திருந்தது. திடீரென்று ஒரு நாள் ஒரு வேட்டைக்காரன், ஹண்டர், அதுவும் குறி தவறாம அடிக்கிற ஒரு ஹண்டர், ஒரு வேட்டைக்காரனுக்கு
அவனுடைய அம்புகளுக்கு அந்த கழுகு பலியாகி கீழே விழுந்தது. வேடன் அந்த கழுகை எடுத்து கொண்டு போகிறான். தன் மனைவி கிட்ட கொடுத்து, இன்னைக்கு நம்ம வீட்டுல கழுகு 65 செய்யும் அப்படின்னு தெரியப்படுத்துறான். அந்த மனைவி சமைத்து கொடுத்த பொழுது அவன் அதை சாப்பிட்டான். அவனும் கொஞ்ச காலம் நிம்மதியாக வாழ்ந்தான். ஒரு நாள் வேடன், அந்த ஹண்டர், இறந்து போனான். அவனை மண்ணு குழிக்குள்ள புதைத்து, மண்ணு குழியை தோன்றி அதில் புதைத்து வைத்தார்கள். ஒரு நாள் மண்ணை கீறி கொண்டு புழு வெளியே வந்தது. அப்போ அந்த புழுவுக்கு இந்த மனிதன் உணவானான். இதுதான் ரொட்டேஷன் பாருங்க, ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது ரியாலிட்டியை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் தேவன் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். நம்ம சரீரமும் அழியாது, நம்மளோட ஆத்மாவும் அழியாது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வெளியேறப்பட்ட ஒரு விஷயத்தை நமக்கு தேவன் ஒரு ஈவாக, ஒரு பரிசாக, ஒரு கிஃப்டாக கொடுத்திருக்கிறார். நம்முடைய மனித வாழ்க்கை ஒரு புழுவிலிருந்து தொடங்கி ஒரு புழுவுக்குள்ளவே அது முடிந்து விட்டதுன்றது இந்த குட்டி ஸ்டோரியில சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்படி இருக்கிறக்குள்ளோ இவ்வளோ சின்ன குறுகிய வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறனா, மனதை கொஞ்சம் விசாலமாக, பிராடாக நம்ம வைத்து கொள்ளுவோம். மனிதர்கள்கிட்ட நம்ம அன்பாக நம்ம பழகுவோம், சமாதானத்தோடு இருப்போம், ஒரு ஒற்றுமையோடு இருப்போம், ஒழுக்கத்தோடு நேர்மையோடு இருப்போம். அதை நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம கற்றுக் கொடுத்தே வளர்ப்போம். அந்த யூனிட்டி, அந்த அன்பு, சத்தியத்தை தெரியப்படுத்தி அதை பிள்ளைகளுக்கும் நம்ம கற்றுக் கொடுத்து வளர்ப்போம். நம்மளுடைய மனது, மனிதனுடைய வாழ்க்கை, நம்ம மனதை நம்ம லேசா லைட்டா வச்சுக்கினா தான் நம்மளுக்கு லகுவாக இருக்கும், ஹெவியாக இருக்காது, ரொம்ப லைட்டாக இருக்கும். சுமைகளை நம்ம வைத்து கொண்டிருந்தா வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கும், லைட்டா இருக்கவே இருக்காது. ஒரு ஈகோ, ஒருத்தர் மேல ஒருத்தர் ஈகோ, சண்டைகள், பகைகள், பொறாமைகள், ஆங்கரு, கெட்ட சிந்தனை, இது போல விஷயங்கள் உள்ளான ஆத்மாவை கரப்படுத்தும், நிம்மதியை கொடுக்காது, சமாதானத்தை கொடுக்காது. ஏன்னா இந்த உள்ளான மனிதன் தான் இறைவன்கிட்ட போது. ஏன்னா இந்த உள்ளான மனிதனுக்கு அந்த தேவன் பிதா தன்னுடைய சுவாச காத்து, ஜீவ சுவாச காத்து நாசியில ஊதுனதுனால மனிதன் ஜீவாத்மா ஆனான். அந்த ஜீவாத்மா தான் இன்னர் மேன் தான் பிதா கிட்ட போகும். அப்ப அந்த இன்னர் மேனை நம்ம லைட்டா வச்சுக்கணும் அப்படின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. ஸோ லைட்டா இருந்தாதான் நம்மளால நீண்ட கால பயணிக்கவும் முடியும். ஹல்லேலூயா. ஸோ அதனால ஒரு எக்ஸாம்பிள சொல்றேன். ஒரு நதியில ஒரு கல்லை தூக்கி போட்டால் அது அப்படியே முங்கி அதே இடத்துல இருக்கும் இல்லையா? அந்த கல்லு அப்படியே இருக்கும். ஆனால் ஒரு இலை, அதாவது லீஃப், ஒரு இலையை எடுத்து அந்த நதியில போட்டா அந்த நதியின் ஓட்டத்தில் அந்த நதியின் ஓட்டத்துக்கு அந்த இலை பயணித்து கொண்டே இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம மனதை கல்லாக வைத்து கொண்டிருந்தால் நம்மளால மூவ் பண்ணவே முடியாது, அதே இடத்துல நம்ம நிற்போம். பிடிவாதமா, எந்த ஒரு நல்ல விஷயங்கள், பாசிட்டிவான வைப்ஸ் நம்ம கேட்காதபடி அந்த பிடிவாத குணம், ஆங்கர் குணம் வைத்து சில ரூமுக்குள்ளேயே உட்காந்துடுவாங்க, வெளியில கூட ஜனங்கள்கிட்ட பேச மாட்டாங்க. அந்த போல எண்ணங்களை நம்ம விட்டுட்டு நம்ம எல்லாரோடும் அன்பாக பழகி பேசி நம்ம வாழ்க்கையை லகுவாக வைத்து கொள்ளணும். அந்த இலையை போல எப்படி அந்த நதி ஓடுகிறதோ, ஸோ அப்படி ஓடுறது மூலமாக நீண்ட காலம் நம்ம பயணிக்க முடியும் இந்த உலகத்துல. ஹல்லேலூயா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய உண்மையை நம்ம புரிந்து கொண்டு வாழ்ந்தாலே நமக்கு சத்தியம் இன்னதென்று நமக்கு தெரிய வந்துடும். இறைவன் இந்த உலகத்தை
அவருக்கு ஏற்ற மாதிரி தான் படைத்து வைத்திருக்கிறார்ன்றது ஒரு நாள் நம்ம மறந்துடக் கூடாது. ஹalleluya. சோ அவருக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் வந்து படைத்து வைத்திருக்கிறாரு. சோ ஜீவாத்மா இறைவன் கிட்ட போகும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹalleluya. அதனாலதான் பக்தன் இப்படியாக சொல்கிறான். பிலிப்பியர்கள் நிறுவனம் பிலிப்பியன்ஸ் 1 அதிகாரத்துல 21 கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஸோ அந்த கிறிஸ்து தான் நமக்கு ஜீவனாக இருக்கிறதுனால சாவு ஆதாயம். ஏன்னா நம்ம ராஜ்யத்துல போறக்குள்ள கூட உயிரோடு இருக்கிறோம் இல்லையா? ஸோ சாவு எனக்கு ஆதாயம்னு தெரியப்படுத்துறாரு. ஆனா வாழ்க்கை நம்ம வாழ்றக்குள்ளோ இந்த மரணம், இந்த சாவுனாலேயே அது ஒரு கசப்பான ஒரு விஷயம் இல்லையா? கசப்பு தான். அதுதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. 1 சாமுவேல் 15:32 படி 1 சாமுவேல் 15:32 மரணம் கசப்பானது. அது ஏன் நம்ம சொல்றேன்னா, இந்த நேரத்தில் ஏன் இது சொல்றேன்னா, நமக்கு ரொம்ப பிரியமானவங்க நம்மளை விட்டு பிரிந்து போனா நம்மளால அது தாங்கவே முடியாது. எங்க அம்மா 2017 செப்டம்பர் 5வது நாள்ல அம்மாவோட உயிர் பிரிந்தது. என்னோட சைல்ட்ஹுட் வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு இந்த 7 வருஷமா என்னோட மெசேஜில் எல்லாரும் கேட்டு பார்த்து வந்து கொண்டு இருக்கிறீங்க. எப்படி கஷ்டப்பட்டு எங்க அம்மா எங்களை வளர்த்தாங்க. 7 பசங்க எங்க அம்மாவுக்கு, நான் 2வது. ரொம்ப நாட்கள் நான் பசியாவே கிடந்து இருக்கிறேன். எங்க அம்மா ஹார்ட் பேஷண்ட். எங்க அப்பா வந்து கேரேஜில் பெயிண்டர், கார் பெயிண்டிங் வேலை. அதில் அந்த அளவுக்கு வருமானம் எல்லாம் கிடையாது. ஆனாலும் படிக்க வைக்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஆஸ்துமா. அவங்க இரும்புனா அப்படி வந்து அப்படியே குடலெல்லாம் வெளியில் வர மாதிரி அப்படி ஒரு இரும்பு. எங்கள் அப்பா வந்து சுந்தரம் மோட்டார் கேரேஜில், டிவிஎஸ் சுந்தரம் மோட்டாரில் ஒரு ப்ரைவேட் ஷோரூமில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால அந்த கார் பெயிண்டிங்கு அவருக்கு வந்து செமி கவர்மெண்ட் இஐசின்னு ஒரு கார்டு, ஹெல்த் கார்டுமா, அது கொடுத்தாங்க. அந்த கார்டில் தான் எங்கள் அம்மா வந்து போய் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. ஆனால் அங்கே அந்த அளவுக்கு வசதி இல்லை, மெடிசன் இல்லை, ட்ரீட்மெண்ட் இல்லை, ஏன் டாக்டர்ஸ் கூட இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. எங்கள் அம்மாவுக்கு நல்ல ஒரு மெடிசன் வாங்குறதுக்கு காசு இல்லை. எங்களுக்கு ப்ரைவேட்டில் தான் போனால் நல்ல மாதிரி நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் எங்கள் அம்மாக்குன்ற ஒரு இது. அப்போ நாங்கள் ரொம்ப சின்ன பிள்ளைகள். நாங்கள் நிறைய நாள் நான் வந்து மாரி பிஸ்கெட்டு தான் எனக்கு உணவு, சாப்பாடு, பிளாக் காஃபி குடிச்சு நான் வாழ்ந்துருக்கிறேன். நல்லா எங்கள் அம்மா வந்து நல்ல மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான ஒரு விஷயம் எனக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து டாப் ஃபர்ஸ்டில் வர ஆரம்பித்தேன் படிப்பில். ஸோ அது இப்படி வந்தக்குள்ள தான் சென்ட் ஜோசப் காலேஜில் ஃபாதர் ஆம்ப்ரூஸ் ஃபாதர் ஆகட்டும், எங்களோட ட்ரஸ்டி எஜுகேஷனுக்கு பணம் கொடுத்து உதவிட்டு இருந்த அந்த தாயாரோட பேர் பிரேமம்மா. இன்னைக்கு தான் முதல் தடவை அவங்கள வந்து தெரியப்படுத்துகிறேன். அவங்க வந்து எங்கள் மார்க்கை பார்த்துட்டு எங்களுக்கு டொனேஷன் பண்ணாங்க. 5 வருஷம் டிகிரி முடிக்கிற வரைக்கும் எங்களுக்கு டொனேட் பண்ணாங்க. நல்ல மாதிரி படித்தோம். படித்த கையோடு சிகேசி கிருஷ்ணயா ஷெட்டி அண்ட் சன்ஸில் வேலை கிடைச்சது. வேலைக்கு போகிறேன். ஒரு கோல்டு ஷோரூம் சேல்ஸ் கேர்ளாக தான் வேலைக்கு போகிறேன். அப்புறம் டீம் லீடர் ஆகுறேன். அப்புறம் அதே இடத்துல மேனேஜரும் ஆகுறேன். 2002 டைமண்ட் கிரேடராக மாறுறேன். டைமண்ட் கிரேடர் ஆன பிறகு அந்த காலகட்டத்தில் மாதமே 70,000 சம்பளம். மாதமே எல்லாமே சேர்த்து, இன்சென்டிவ் எல்லாம் சேர்த்து மாதம் 70,000 சம்பளம். எங்கள் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல ஒரு மோல்டிங் போட்டு வீடை வந்து கட்டி கொடுத்தேன். எங்கள் அம்மாவுக்கு கட்டி கொடுத்த பிறகு 2006 திருமணம் செய்து கொண்டு நான் வந்து துபாய்க்கு வந்துட்டேன். எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, எங்கள் எல்லா 7 பேரோட பசங்களோட எல்லா டாக்குமெண்ட், ஐசி ஆகட்டும், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயமாகட்டும், எங்கள் பர்த் சர்டிஃபிகேட் ஆகட்டும்,
எல்லா விஷயத்தையும் ஒரு ஃபைல் போட்டு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. அவ்வளோ ப்ரில்லியண்ட்டு, அவ்வளோ நாலேஜபிள் எங்கள் அம்மா. ஸோ எங்களை அது மாதிரியே வளர்த்தாங்க. எங்கள் அம்மா அவ்வளோ டிசிப்ளினாக ப்ராப்பராக வளர்த்தாங்க. இப்போ என்னோட எந்த ஒரு காரியம் நான் பண்ணாலையும் சரி, என்னோட சிந்தனைகளும் சரி, செயல்கள், குணங்கள், ஸ்வபாவங்கள், எண்ணங்கள், நான் போடுற திட்டங்கள், நோக்கங்கள், ஒரு லீடர்ஷிப்ன்றது எப்படின்னாக்கா, என்னோட கீழே 5 பேர் சிப்ளிங்ஸு, எல்லாருமே சின்ன பிள்ளைகள். கடைசி தம்பி 10 வயசு எங்கள் பெரியாக்காக்கு திருமணம் ஆகி போகிறக்குள்ளோ, நான் தான் 2வது. அவங்க போன பிறகு எனக்கு அந்த பிள்ளைங்களை தங்கச்சி தம்பிங்களை பார்க்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை எங்கள் அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. அதுதான் லீடர்ஷிப். ஸோ நான் பேசுகிற விதங்கள், நடக்கிற முறைகள், பெரியவங்களுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், ஹானர் பண்ணணும், எந்த இடத்துல மௌனமாக இருக்கணும், இதெல்லாம் விதை போட்டு வச்சிருக்கிறாங்க எங்கள் அம்மா எனக்குள்ள. அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ என் நேரம் சமாதானமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. சண்டைகளுக்கு என்கரேஜே பண்ண மாட்டாங்க. சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. செப்பரேஷன், பிரிவினை இந்த குடும்பத்தில் எப்போவே தேவைப்படாதுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு கொள்கையாக வைத்திருந்தாங்க. அதே நேரத்தில் யூனிட்டி, ஒற்றுமையோடு இருக்கணும் அப்படின்னு தெரியப்படுத்தினாங்க. ஸோ இதெல்லாம் அந்த பொறுமை இதெல்லாம் டீச் பண்ணதுனால, இப்போ போன வருஷம் இடைப்பட்ட காலத்தில் அக்டோபர்ல மாசத்துல ஒரு கூட்ட விரோதமாக வரக்குள்ளோ, அந்த அலிகேஷன் எல்லாம் வைக்கிறக்குள்ளோ எங்கள் அம்மா தான் நினைச்சேன், ஒரு நொடி இறைவனை நினைச்சேன், பொறுமையாக இருந்தேன். ஏன்னா மேலிடத்துலேருந்து பதில் வர வரைக்கும் நான் ஒன்றும் சொல்லவும் முடியாது, பேசவும் முடியாது. எண்ணி 10 நாளில் எல்லா சத்தியத்தை ஆண்டவர் வெளியாக்கிட்டார். எல்லா பிள்ளைகளுக்கும் கிட்டத்தட்ட 2000 பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்திட்டார். இந்த மலேசியா தேசத்துல மோர் தென் 2000 குடும்பத்துல ஒரு அங்கத்தினராக, ஒரு மெம்பராக என்ன ஒவ்வொரு குடும்பமும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. சிலர் அக்காவா ஏத்துட்டு இருக்கிறாங்க, சிலர் தங்கச்சியா ஏத்துட்டு இருக்காங்க, சிலர் தாயா ஏத்துருக்கிறாங்க. ஒவ்வொரு வகையில அவங்களுக்கு எப்படி தோணுதோ, ஒரு ஆவிக்குரிய தாயாக நிறைய 100க்கு மேல பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து வழிநடத்தி கொண்டு இருக்கிறாரு. ஸோ அந்த பொறுமையை கொடுத்தாரு. என்னோட பிஃபோர் மேரேஜ் எங்கள் அம்மாவுக்கு என்ன யார் என்னன்றது என் அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். ஆஃப்டர் மேரேஜ் அதே மாதிரி எங்கள் ஹஸ்பண்ட் முழுமையாக எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார். ஒரு இடத்துல கூட எங்களுக்கு ஒரு தீங்கு வராதபடி, முக்கியமாக அவமானம் வராதபடி அவ்வளோ பாதுகாப்பாக ப்ரொடெக்ஷனாக இந்நாள் வரைக்கும் வச்சுட்டு இருக்கிறார். இவங்க 2 பேருக்கு தான் என்னை பற்றி நல்லாவே தெரியும். எந்த இடத்துலையும் என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆஃப்டர் சர்ஜரி 7 வருஷமா நித்திய ஜீவன் சேனல்ல ஒவ்வொரு மெசேஜ்லையும் நான் யார் என்னன்றது அப்டேட் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே தெரியும். இதுதான் நான். இன்னும் 2 மாசத்துல 50 வயசு ஆக போகுது. அதுக்கப்புறமும் நான் அப்படிதான் இருப்பேன், மாற மாட்டேன். ஹல்லேலூயா. அதான் ஒன்று சொல்லுவாங்களே, the face of a man is the index of a mind. The face of a man is the index of a mind. ஒரு மனிதனுடைய முகத்தை பார்த்தாலே அவங்க மனதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிய வந்துடும். நடிக்கலாம் முடியாதுங்க இல்லையா? 1 மணி நேரம் 2 மணி நேரம் நடிக்க முடியும். 40 வருஷமா நடிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது இல்லையா? ஸோ அதனால இப்படிதான் எங்க அம்மா வளர்த்தாங்க. 22 ஆகஸ்ட் மாதம் 2017 எங்கள் அம்மாவுக்கு 61 வயசு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணணும். ஹஸ்பண்ட் திருநெல்வேலிக்கு போயிருக்கிறாரு. ஷர்லிக்கு அப்போது எக்ஸாம் இருந்தது. லீவ் முடித்த கையோடு நாங்கள் போனோம். எங்களுக்கு டிக்கெட்டு புக் பண்ணிட்டாரு, ரிட்டன் டிக்கெட்டும் புக் பண்ணிட்டாரு. இந்த பக்கம் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, நீ பர்த்டேக்கு கலந்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எல்லோ கலர் சாரீ எனக்கு நீ வாங்கி கொடுக்கணும்னு சொன்னாங்க. பொதுவாகவே நான் கோல்டு ஷோரூமில் வேலை செய்கிறப்போ அங்கே சில்க் சாரீ தான் கட்டுவோம். ஸோ நாங்கள் போய் வாங்குவோம். ஒரு சுதர்ஷன் சில்கில் போய் அங்கே அந்த ஷோரூம் பேர், அங்கே போய் ஒரு 5 பட்டு புடவை எடுத்தாக்க எங்கள் அம்மா பார்ப்பாங்க,
என் மக ஜுவல்லரி ஷோரூம்ல எனக்கும் வேணும், நானும் வந்து போகணும். நிறைய ஈவெண்ட்டுங்க, ஏன்னா அந்த கொஞ்சம் உயர்த்திட்டாரு ஆண்டவர். ஸோ நிறைய சேல், நான் டைமண்ட் சேல் பண்ணதுனால எல்லா கேதரிங் பண்ணி அங்கே 5-ஸ்டார் ஹோட்டல் லீலா பேலஸ்ன்ற ஒரு இடத்துல டின்னர் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த இடத்துக்கெல்லாம் அம்மா வரணும்னு எனக்கும் பட்டு புடவை வேணும் அந்த மாதிரி. ஸோ அம்மா தான் வந்து அவங்களுக்கு இஷ்டம் போல் அவங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதை எடுத்துப்பாங்க. ஆனால் இந்த வருஷம், அதாவது 2017 எனக்கு வந்து அவங்க தெரியப்படுறது எனக்கு எல்லோ கலர் சாரீ வேணும்னு சொல்லி. அந்த சாரீ ஏன் அந்த கலர் வேணுன்றது அவங்க கேட்டதுக்கு காரணம் இருக்கு. அவங்க நான் வரத்துக்கு முன்னாடி எங்க அம்மா காசு அனுப்பிட்டு அவங்க வந்து வாங்கிட்டாங்க. அந்த ஏன் அந்த எல்லோ கலருக்கு, அந்த ஏன் அந்த விஷயத்துல அம்மா வந்து பர்டிகுலரா கேட்டாங்கன்றதுக்கும் அதோட பின்னணியில, நாங்கள் 4வது படிக்கிறக்குள்ள, அதாவது 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறக்குள்ள ஒரு லைன் வீட்டுக்கு ரெண்டெல்லாம் வரும். அந்த இடத்துல எங்களுக்கு வந்து ஓனர் இருந்தாங்கோ. அவங்க பேர் லட்சுமி அம்மா. அவங்கள வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கார அக்கா, வீடு வாடகை கொடுத்துருக்காங்க, வீட்டுக்கார அக்கா. நாங்கள் எப்படி அக்கான்னு கூப்பிடுவோம், அம்மாவுக்கு அவங்க ஃப்ரெண்ட் ஆச்சு. நாங்கள் வீட்டுக்கார ஆண்டி, அது ஷார்ட்டாக வீக்காண்டி அப்படி கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வீக்காண்டி ரொம்ப நல்லா ரிச்சாக அவங்க லேண்ட்லார்டு, ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. தனக்குன்னு அவங்க செலவே பண்ண மாட்டாங்க. ஸோ 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ், எங்கள் அம்மாவும் வீக்காண்டி அவ்வளோ க்ளோஸு. ஒரு தடவை அந்த 4th ஸ்டாண்டர்ட் நான் படிக்கிறக்குள்ள டிவி, எங்கள் வீட்டில் டிவியெல்லாம் இருக்குல்ல, பக்கத்து தெருவில் நான் போய் டிவி பார்க்க போயிட்டேன். நான் ஹிந்தி படம் போடுறாங்கன்னு எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச உடனே வந்த உடனே பெல்ட் எடுத்து நல்லா சரமாலே அடிச்சு போட்டாரு. அதை பார்த்த வீக்காண்டி பொம்பளை பசங்க எப்படி அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு போய் அவங்க கீரை விற்கிறவங்க, அவங்க சிட்டி மார்க்கெட்டில் போய் காலையில் 4 மணிக்கு ஏந்திரிச்சு போய் அங்கே விற்றுட்டு வருவாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து காசு சேர்த்து வச்சுருங்கோ, தனக்குன்னு வாங்காம மொத்தம் அந்த சில்லற காசு அவ்வளோ 4000 ரூபாய், இந்த காலத்தில் 4 லட்சம் வச்சுக்கலாமே, கொடுத்துட்டு எங்கள் அம்மாவுக்கு பிள்ளைக்கு மகளுக்கு வெளியிலலாம் நான் போய் இந்த மாதிரி பார்க்கறதுனால தான் அடிக்கிறாரு, வீட்டிலே இருக்கணும்னு சொல்லி ஒரு டயனரா டிவி, அந்த பழைய மாடல் டயனரா டிவி வாங்கி கொடுத்து, அதோட உள்நோக்கம் வந்து எங்கள் அம்மா கூட நிறைய அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அதுவும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ ரொம்ப அன்பானுங்க. ஒரு தடவை ஸ்போர்ட்ஸ் டைமில் வந்து எங்கள் மம்மி கூட இவங்களும் வராங்க, கூப்பிட்டுட்டு போகிறேன், வீக்காண்டி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு போகிறோம். ஒரு சின்ன டம்ளர், ஸ்டீல் டம்ளர் வந்து வின் பண்ணிட்டு அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்களுக்கு. அவங்க அன்னைக்கு வர டைம்ல வந்து நல்லா அவங்க அதான் தனக்குன்னு அவங்க எதுவுமே இது பண்ண மாட்டாங்க, பழைய புடவைங்க தான் கட்டுவாங்க. அவங்க கிட்ட இருந்து ஒரு புடவையில வந்து கட்டுறாங்க, அது வந்து சில்கா இருக்குது, ஆனால் பேட்சா கிழிஞ்சி இருக்கு, ரொம்ப பழைய புடவை. அதை வந்து நூலில் தைச்சி இருக்கிறாங்க அந்த பேட்சு. அதை பார்க்குறேன் நான், இருந்தாலும் அவங்கள கூப்பிட்டுட்டு போகிறேன். அப்போ நான் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டேன், வீக்காண்டி நான் வந்து பெருசாகி வந்த பிறகு நான் வந்து எனக்கு நல்ல வேலை கிடைக்கும், உங்களுக்கு சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் நான் வாங்கி கொடுக்குறேன். அப்போ அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, எனக்கு நல்ல ஒரு பட்டு புடவை மஞ்சள் கலர்ல வாங்கி கொடுமான்னு. அப்படி அவங்க சொன்னக்குள்ளோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனால் 8வது நான் படிக்கிறக்குள்ள பிளட் கேன்சர் வந்து அவங்க இறந்துட்டாங்க. அது எனக்கு ரொம்ப மன அழுத்தத்தை கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு படிச்சாச்சு, வேலை கிடைச்சது. ஆனால் என்னால் வந்து வீக்காண்டிக்கு அவங்க கேட்ட மாதிரி அந்த மஞ்சள் புடவை என்னால் வாங்கி கொடுக்க முடியல. ஆனால் என்கிட்ட இருக்கிற புடவைங்களும் சரி, எனக்கு கிஃப்டாக அன்பளிப்பாக வந்த புடவைங்களும் சரி, அதிகமாக மஞ்சள் தான் அதிகமாக வந்தது. அந்த மஞ்சள் புடவையை எங்கள் அம்மா வந்து 2017 ஆகஸ்ட் 22ஆம் தேதி எனக்கு வேணும், நான் கட்டணும், நீ காசு அனுப்பிவிட்டு நான் வாங்கிக்கிறேன். நாங்கள் சரி நான் போகிறேன். அவங்க வாங்கிட்டாங்க. அந்த ஈவெண்ட்ல நாங்கள் எல்லாருமே நம்ம கர்த்தருக்குள்ள இல்லை, நல்லா ஜாலியாக ஆடல் பாடல் ஹாப்பியாக இருப்போம். நாங்கள் ஃபேமிலியாக, நான் தான் டான்ஸ் வேறு ஆடுறேன், எங்கள் அம்மா வந்து வீடியோ எடுக்கிறாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எங்கள் அக்கா HDFC பேங்க் மேனேஜராக இருக்கிறதுனால ஹெல்த் இன்சூரன்ஸ் அவங்க பார்த்துப்பாங்க. எவ்ரி 3 months 2 months ஒரு வாட்டி செக்அப் போவாங்க, நார்மல் செக்அப் போனால் ஒரு 4-5 நாள் தங்கிட்டு வருவாங்க. ஒரு ரிசார்ட் போன மாதிரி நல்லா VIP ட்ரீட்மெண்ட்டு தங்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துடுவாங்க. இப்படி தான் ஒரு 8 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் போகிறோம், 22ஆம் தேதி போகிறோம். அந்த விஷயம் நல்ல மாதிரி அம்மா கூட இருக்கிறோம்.
26ஆம் தேதி அப்பாயின்மெண்ட் புக் ஆயிட்டு இருக்கு. அம்மாவுக்கு போய் அட்மிட் ஆகணும். நல்லா இருக்கிறாங்க. போயிட்டு வரேன்னு சொல்றாங்க. சுமிதா, நான் எப்போதும் வந்து நீ வரக்குள்ள நான் வந்து உன்னை ரிசீவ் பண்ணுவேன், வழி அனுப்பி விடுவேன். ஆனா இந்த வாட்டி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, போய் அட்மிட் ஆகணும். என்னோட ஃப்ளைட் 28ஆம் தேதி. சரி, நீ நல்ல மாதிரி போயிட்டு வாமா, ஷர்லியோ பிரகாஷோ நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு தான் சொல்லிட்டு என்னை அனுப்பி விடுறாங்க. நான் வந்து தெரியப்படுறேன், அம்மா நான் டெய்லி உங்கள்கிட்ட வீடியோ காலில் பேசுகிறேம்மான்னு. ஸோ வீடியோ காலில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா போகிறாங்க. நாங்கள் இங்கே வந்துட்டோம் மலேசியாவில். தொடர்ந்து வீடியோ காலில் பேசிட்டு இருக்கிறோம். 4-5 நாள் ஆகுது. செப்டம்பர் மாதம் ஆரம்பிச்சுடுது. செப்டம்பர் 5ஆம் தேதி விடிய காலில் 7:30 மணிக்கு இந்தியா டைமு, மலேசியாவில் 10 மணிக்கு நான் கால் பண்ணுறேன், வீடியோ கால் பண்ணுறேன். நல்லா இருக்கிறாங்க. அந்த சளி எல்லாம் கிளியர் பண்ணிட்டு ஐசியூலேருந்து வந்து வார்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. 4 நாளாக வார்டில், நார்மல் வார்டில் தான் இருக்கிறாங்க. அம்மா கிட்ட பேசுகிறேன். அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி 6ஆம் தேதி நான் எனக்கு டிஸ்சார்ஜ் ஆக போகுது, வீட்டுக்கு போயிடுவேன் சுமிதா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. சரி, அம்மா 6ஆம் தேதி தான் நாளைக்கு போயிடுறாங்களே. அதோட நான் வந்து வீடியோ காலில் நிறுத்திட்டேன். சரி, என்னோட வேற வேலையில ஆரம்பிச்சுட்டு அப்போ 5ஆம் தேதி எல்லாமே நடந்துட்டு இருக்கு. மத்தியானம் ஆகுது. எல்லாம் அந்த செட்டில்மெண்ட் நான் தெரியப்படுத்துறேன் அம்மாவுக்கு, என்னென்ன டேப்லெட் எப்போ சாப்பிடணும் அதெல்லாம் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கம்மா ஒரே வாட்டி அப்படின்னு எல்லாம் சொல்றேன். அவங்க எல்லாம் அதெல்லாம் சரி நான் பார்த்துக்கிறேன்றாங்க. 2:50க்கு 5ஆம் தேதி மத்தியானம் நூன் எனக்கு ஊர்ல இருந்து கால் வருது. இந்த மாதிரி அம்மா நோ மோர், கஞ்சி வந்திருக்கு, சாப்பிட்டு இருக்கிறாங்க, தொண்டையில சோக் ஆயிடுச்சு, உயிர் பிரிஞ்சிடுச்சு. எப்படி இருக்கும்? எங்க காலையில தான் பேசினேன்னு தூக்கி போடுச்சு எனக்கு. 2:40க்கு கஞ்சி வந்திருக்கு, 2:50க்கு கால் வருது எனக்கு. என்னால் அது தாங்கவே முடியல. நம்மளுக்கு ரொம்ப பிரியமானவங்க நம்மளை விட்டு போறக்குள்ள அது ரொம்ப கசப்பு, மரணம் கசப்பானது. ஸோ அப்போ என்னால் தாங்கவே முடியல. நைட்டு ஃப்ளைட்டை புக் பண்ணி நான் ஷர்லி வந்து ஊருக்கு போகிறோம். திருநெல்வேலியிலேருந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்துடுறாரு. 1 மணி நைட்டு நான் போகிறக்குள்ள எங்கள் அம்மா பார்த்த காட்சி, அதெல்லாம் பிக்சர்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். அந்த ஐஸ் பெட்டியில் படுக்க வச்சிருக்கிறாங்க. எங்கள் அம்மா அட்மிட் ஆகிற டைமில் போய் செல்ஃபியெல்லாம் எடுக்கிறாங்க. ஸ்டாஃப் நர்ஸுங்கக்கிட்ட, டாக்டர்ஸ்கிட்ட செல்ஃபி எடுக்கிறாங்க. ஹாப்பியாக போனுங்கோ. அந்த நாள் 5ஆம் தேதி மார்னிங்கும் நல்லா தான் பேசுகிறாங்க. இப்படி ஒரு விஷயம். ஸோ லைஃப் ரொம்ப ஷார்ட். ஆனால் தான் எப்படி வாழ்ந்ததற்கு ஒரு முன்மாதிரியாக எங்கள் அம்மா இருந்தாங்க. எப்படி முறையாக வாழணும், அதனால தான் இந்த ஆதார வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ரோமன்ஸ் 7:22 படி, உள்ளான மனுஷனுக்கேற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாக இருக்கிறேன். நியாய பிரமாணத்துல யாரெல்லாம் பிரியமாக இருக்கிறாங்களோ, நீதியாக நடக்கிறாங்களோ, நேர்மையாக, பொறுப்பாக, ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நடக்கிறாங்களோ, அத்தனை பேருக்கும் அந்த இன்னர் மேன் மோட்சத்துல இடம் உண்டு. மோட்சத்துக்கு போக முடியும்ன்றது அதுக்கு நான் தான் விட்னஸ் ஆக இருக்கிறேன். ஸோ எங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் காட்சி பார்த்த உடனே எனக்கு அது மன அழுத்தத்தை கொண்டு வந்து இன்னும் பெருசா கட்டி வளர ஆரம்பிச்சிடுச்சு தலையில. 2019 ஜூலை 3ஆம் தேதி சர்ஜரி நாள்ல தான் அந்த 2லேருந்து 3 மணிக்கு என்ன நடந்ததுன்னு சுமிதா டெஸ்டிமனி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலா தெரியும். அந்த நாள்ல தான் என்னோட 2 குழந்தைங்களும் எங்க அம்மாவையும் 3 பேரையும் நான் பார்க்கிறேன். பார்த்த பிறகு இவங்க என்கிட்ட தான் இருக்கிறாங்க, உயிரோட இருக்கிறாங்க அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறாரு. பாரடைஸ்ல, ஹெவன்ல ஏசப்பா கிட்ட எங்க அம்மா இருக்கிறாங்க. அந்த சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவன் மத்தேயு 11:27 படி அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்துற வல்லமை அவர் கையில தான் இருக்கு. யார் மேல அவருக்கு பிரியமா இருக்குதோ, கிறிஸ்து யார் மேல இந்த பூமியில வாழ்றோங்கோ, யார் மேல அவர் பிரியப்படுறாரோ அவங்கள கொண்டு போய் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவனுக்கு முன்பதாக நிக்க வைக்கிற வல்லமை கிறிஸ்து கையில இருக்கு. அப்படி என்ன போய் நிறுத்தினாரு, விஷயத்தை தெரியப்படுத்தினாரு, எல்லாத்தையும் 3 பேரையும் காமிச்சாரு. அதுக்கப்புறமா மறுபடியும் என்னோட உயிர் உள்ள ஆத்மாக்குள்ள வந்த டைம்ல என்னோட ஃபோர்ஹெட்ல எங்க அம்மா முத்தம் கொடுத்துட்டு மறைஞ்சிட்டாங்க. இது என்னோட ப்ராக்டிக்கல் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட அந்த ஆப்ரேஷன் தியேட்டர்ல 1 கிலோக்கு மேல கட்டி பாதி ஸ்டீல் பால் எடுத்து வச்சுட்டாங்க, பாதி பிளாஸ்டிக் கண்டெய்னர் 2 காலியா இருக்கு. அதுக்கப்புறமா ஃபுல்லா ரொம்பிடுச்சு. அந்த டைம்ல என்னோட உயிர் போயிடுச்சு. என்னோட பாடியில இருந்து ஸ்பிரிட், ஆத்மா வெளியில வந்து என்னோட பாடி நானே பாக்குறேன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால
எனக்கு மேலே போயிட்டு வருதெல்லாம் இப்போ கூட எனக்கு அந்த பழக்கத்தில் நான் இருக்கிறதுனால எனக்கு ஆவியில் ரொம்ப மாம்சத்தில் நான் டயர்ட் ஆகிடுவேன், பட் ஆவியில் நான் ரொம்ப பலத்தில் இருப்பேன். ஸோ அந்த ஜர்னி போயிட்டு வரவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு கூட்ட ஜனத்தை நீ கொண்டு வான்னு சொன்னார். அந்த இடத்துல போன பேருக்கு உன்னோட பீப்பிள் என்கிட்ட இருக்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன், நீ போய் என்னோட பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் தெரியப்படுத்தி அவங்க கட்டுகளில் பாதிக்கப்பட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணு, அவங்கள கரெக்டான டைரக்ஷனில் கொண்டு வந்து நித்திய ஜீவனுக்கு கொண்டு வா அப்படின்னு ஒரு பொறுப்பான ஒரு வேலையும் எனக்கு தேவன் கொடுத்தாரு. ஸோ அதன்படி நான் நடக்க ஆரம்பித்தேன். பிலிப்பியன் 1 அதிகாரத்தில் 22 26 பிலிப்பியன் 1:22 26 இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறதுனால தெரியப்படுத்துகிற. ஆகிலும் சரீரத்தில், இப்போ நான் சரீரத்தில் தானே இப்போ வந்துட்டேன், மறுபடியும் கொடுத்துட்டாரு. ஆகிலும் சரீரத்தில் பிழைத்து இருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் உண்டாய் இருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறிவேன். எனக்கு என்னோட கிரியை என்னன்னாக்கா இந்த நித்திய ஜீவன் NJPH மினிஸ்ட்ரி தான் என்னோட கிரியைக்கு உண்டான பலன் அது எனக்கு தெரியும். நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், எப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆயிருக்கிறேன்னு எல்லாமே எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஸோ இந்த பலன் என் கிரியைக்கு பலன் உண்டாய் இருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறிவேன். 23 ஏனெனில் இவ்விரண்டு நாளும் நான் நெருக்கப்படுகிறேன். அதாவது ஆவிக்கும் மாம்சத்துக்கும் போராட்டம் எனக்கு சம்டைம்ஸ். அங்கேருந்து வந்த உடனே இங்கே கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கும் எனக்கு. ஏன்னா சரீரம் பலவீனம். மெடிக்கல் ரிப்போர்ட் படி நான் பிரெயின் டியூமர் பேஷண்ட். ஹல்லேலூயா. ஸோ ஆவிக்கும் மாம்சத்துக்கும் போராட்டம் எனக்கு ஒரு பக்கம். ஏனெனில் இவ்விரண்டு நாளும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையாய் இருக்கும். அப்படி இருந்தும் 24 அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்து இருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். என்னோட NJPH பிள்ளைகளுக்கு as a ரெவரண்ட் டாக்டர் ஆகிய நான் உங்களுக்கு அவசியம் என் மூலமா தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துகிறார். 25 இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதுனால் என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுக்குள் பெருகும்படிக்கு. கிறிஸ்து இருந்தா தான் ரெவரண்ட் டாக்டர் இருப்பேன், இல்லைன்னா இல்லை. இப்போ சொல்லிட்டேன், கிறிஸ்து இருந்தாதான் ரெவரண்ட் டாக்டர் இருப்பேன். கிறிஸ்துவுக்குள் பெருகும்படிக்கு உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடு கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு கூட்ட ஜனத்தை NJPH நித்திய ஜீவன் கொண்டு போற வரைக்கும் ஆண்டவர் இந்த பூமியில என்னை வைத்திருப்பார். உங்க கூட நான் இருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியன் 4 அதிகாரத்துல 16 2 கொரிந்தியன் 4 அதிகாரம் 16 16th verse. ஒரு மனிதன் கிட்ட 2 மனிதன் எல்லாம் கிடையாது, ஒரே ஒரு மனிதன் தான். இன்னர் மேன் வேற, அவுட்டர் மேன் வேற, அப்படியெல்லாம் இல்லை. ஒரே, இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அவுட்டர் மேன், புறம்பான சுமிதா. எனக்குள்ள ஒரு இன்னர் மேன், உள்ளான மனிதன் இருக்கிறான். அதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். இப்ப என்னோட சரீரத்தை விட்டு நான் வெளியில வரக்குள்ளோ இன்னர் மேன் என்ன போலவே இருக்கும் தோற்றம். ஆவியின் ரூபத்துல இருப்பேன், ஆவியின் ரூபத்துல இருப்பேன். ஸோ அதனாலதான் 16 ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக படுகிறது. ஸோ ஒவ்வொரு தடவையும் நான் அதான் ஹெவனுக்கு போயிட்டு வரதுனால ஒவ்வொரு தடவை என்னோட ஆவி மாம்சம் சோர்ந்து போனாலே ஒவ்வொரு நாளும் புதிதாகப்படுது. ஆவி புதிதாகப்படுகிறது. ஸோ 17 மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல காணப்படாதவைகளை நோக்கி
இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அந்த காணப்படாதவைகளை தான் நான் ஆவியின் ரூபம் எடுத்து நான் போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறேன். அப்போ ஹெல்ன்றது எவ்வளோ ரியலோ ஹெவன்ன்றதும் ரியல். அதை நம்பணும். ஹல்லேலூயா. அப்போ காணப்படுகிறவைகள் வந்து இதெல்லாம் அநித்தியமானது, காணப்படாதவைகள் தான் நித்தியமானவைகள். ஹல்லேலூயா. அது ஆத்மா, அதாவது இன்னர் மேன், உள்ளான மனிதனுடைய ஆத்மாக்கு மட்டும்தான் தெரியும், பார்க்கவும் முடியும். அந்த காரியத்தை பார்க்கவும் முடியும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். அதனாலதான் ஆஸ் அ ரெவரண்ட் டாக்டர் ஆகிய நான் என்னோட NGPH பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தை இந்த வசனத்தின் மூலமாக நான் தெரியப்படுத்துறேன். எபேசியர்கள் நிறுவனம் எபேசியன்ஸ் 3:16, எபேசியர்கள் நிறுவனம் 3:16-18, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிரியே உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலைப்பட்டவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவுடனே அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தம்முடைய மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின் படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் ஆஸ் அ ரெவரண்ட் டாக்டராக. இப்போ வந்து சிலுவைனாலே அன்பு, இயேசுனாலே நம்ம சிலுவை தான் வரும், சிலுவைனாலே அன்பு. இப்போ வந்து ஒரு சிலுவை மரணம்னாக்கா, இப்போ அந்த சிலுவை இப்படி கிராஸ் இல்லையா, இப்படி கிராஸ் இருக்கு இல்லையா, அப்போ ஒரு மனிதனை வந்து சிலுவையில குரூசிஃபைட் பண்ணனா அது எப்படி இருக்கணும்? அப்போ அந்த அகலம் விடுத்து, அந்த விடுத்து எவ்வளோ அகலத்துல இருக்கணும், எவ்வளோ நீளத்துல இருக்கணும், எவ்வளோ ஆழத்துல இருக்கணும் பார்க்கணும். அந்த ஆழத்துல இருந்தா தான் அது நிற்க முடியும். அப்புறம் அந்த மனிதன் சிலுவை மரணம் யார் அடைகிறாங்களோ அவங்களோட தலைக்கு மேல அந்த உயரம் இருக்கணும். அப்போ என்னன்னாக்கா இந்த 18 வசனத்தின் படி கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும், இதுதான் சிலுவை. இது வந்து அனுதினமும் இருக்கணும்னு தெரியப்படுத்துறாரு. சோ இதனாலதான் ஏசப்பா சொல்றாரு லூக்கா 9:23 வசனத்தின் படி, என்னை பின்பற்றுனாக்கா அனுதினமும் நீங்க சிலுவை சுமந்து வரணும். ஆஸ் அ கேத்தலிக் பேக்ரவுண்டாக நான் இருந்ததுனால நாங்கள் 40 நாள் லென்த் சீசன்ல ஃபாஸ்டிங்ல இருப்போம். அதுக்கப்புறம் வந்து ஏனாதானம் நல்லா இருப்போம். இன்ஃபேக்ட் பண்டிகை முடிஞ்ச கையோட எங்க அம்மா பெரிய ஃபாதருக்கு நல்லா பிராந்தி வாங்கின்னு போய், அதுவும் மிலிட்ரி கேன்டீன்ல வாங்கின்னு போய் கொடுப்பாங்க, பழங்கள்லாம் வச்சு அவங்க கொடுப்பாங்க. எல்லாம் நல்லா ஜாலியா இருப்பாங்க. அந்த 40 days மட்டும் தான் அந்த ஃபாஸ்டிங்கு, லென்த் சீசனு, துக்கம் சோகம் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் ஜாலியா இருப்போம். அப்படி வந்து அவர் தெரியப்படுத்தல. என்னை ஃபாலோ பண்ணனா, ஏசப்பா சொல்றாரு, என்னை ஃபாலோ பண்ணனா அனுதினமும் என்னோட சிலுவை நீங்க சுமக்கணும். அப்ப அந்த சிலுவைன்றது வந்து அன்பு தான். அந்த அகலம் நீளம் ஆழம் உயரம், இந்த அன்பின் சிலுவையை வந்து 365 நாட்களும் சுமக்கணும் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. அப்படி சுமந்தா மட்டும்தான் இந்த வார்த்தை நம்மளுக்கு கிடைக்கும். எபேசியர்கள் நிறுவனம் எபேசியன்ஸ் 3:20, இந்த வார்த்தை நம்மளுக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியும். அப்படி அனுதினமும் 365 நாட்கள் சுமந்தா மட்டும்தான், அதாவது லவ், அவரோட அன்பு சுமந்தா நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியை நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். சோ இந்த அன்பு நமக்குள்ள இருந்தாக்கா
அந்த கிறிஸ்து வந்து தலைமுறைக்கு நம்ம அவரை பிரேஸ் பண்ணிட்டு மகிமைப்படுத்திட்டே இருப்போம். வெறும் 40 நாள் மட்டும் கிடையாது, 365 நாட்களும் இருக்கணும் அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறாரு. ஸோ அப்போ இந்த உள்ளான மனிதனுக்குள்ள கடைசியா அன்பு தான் இருக்கணும்னு தெரியப்படுத்துறாரு. அன்பு சகலத்தையும் ஜெயிக்கும். அன்பு மரணத்தை விட வலியது இல்லையா? ஹல்லேலூயா. நாங்க கேத்தலிக் பேக்ரவுண்டா இருந்ததுனால நாங்க அடிக்கடி வந்து எங்க அம்மா பில்கிரிமேஜ், அதாவது பொருத்தனை பண்ணி அடிக்கடி வேளாங்கண்ணிக்கு போயிடுவாங்க. நம்ம வீட்டு பக்கத்துல இன்ஃபன்ட் ஜீசஸ் சர்ச் இருக்கும், குழந்தை இயேசு சர்ச். அங்க வந்து ரெகுலரா போவாங்க. ஒரு பொருத்தனைனாக்கா அங்க போயிடுவாங்க. எல்லா விஷயத்துக்கும் என்னைய கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்போ திருமணம் ஆகுற எனக்கு வேலை செஞ்சுட்டு இருக்க சிகேசியில் பெங்களூர்லேருந்து தஞ்சாவூர்லேருந்து நாகப்பட்டினம் போகணும். ட்ரெயினில் தான் போகணும். ரிசர்வேஷன் பண்ணிவிடுவோம். எங்களோட கேரேஜில் நாங்கள் தான் இருப்போம். ஸோ அந்த இடத்துல வந்து நான் வந்து உட்காந்துட்டு இருக்கிறேன். எல்லாம் எங்கள் சிப்ளிங்ஸ் எல்லாம் எல்லாருமே போகிறோம், குடும்பமாக போகிறோம். அங்கே போகிறக்குள்ள நல்லா வழி போக்குக்கு முறுக்கு, மிக்சரு, அது இதெல்லாம் வச்சு சாப்பிட்றதெல்லாம். ஜன்னல் ஓரத்தில் எனக்கு சீட்டு வேணும், அதெல்லாம் கண்டிஷன் போட்டுடுவேன் நான். ஆமாம், புறம்பான சுமிதா எப்படின்றது தெரியப்படுத்துறேன். அப்படி போட்ட பிறகு அப்படி வந்து நான் வச்சு அந்த மாதிரி கூட்டிட்டு போகிறேன். எல்லாரையும் எல்லாம் போயிட்டு இருக்கிறோம். இடையில வந்து கொஞ்சம் 2-3 ஸ்டேஷன் ஆன பிறகு வித்தவுட்லேருந்து ஒரு அம்மா வராங்க. டிக்கெட் இல்லாமல் வித்தவுட்னு சொல்லுவேன். டிக்கெட்டே வாங்காதவங்களுக்கு தான் வித்தவுட்னுவாங்க. வித்தவுட்லேருந்து ஒரு அம்மா வராங்க. வந்த உடனே ஒரு பெட்ஷீட்டை போட்டு, நான் விண்டோ சீட்டை உட்காந்துக்கிற கால் நீட்டிட்டு, கால் கீழே வச்சு, என் கால் மாட்டிலே வந்து தலையை வச்சு ஒரு பெட்ஷீட்டை போட்டு டக்குன்னு படுத்துருச்சு. இப்போ நான் வந்து கால் கீழே வைக்க முடியாது. கால் எடுத்து நான் வந்து இது ஃபோல்ட் பண்ணி சீட்டில் உட்காந்துக்குவேன் நான். எங்கள் அம்மா ஒரிச்சு அப்படியே திட்டிகிட்டே வர்ற மனசுக்கு வந்தமா அந்த அம்மாவுக்கு அந்த லேடிக்கும் கேட்கும் அந்த மாதிரி. அப்படி நம்ம தானே ரிசர்வ் பண்ணியிருக்கிறோம், நம்மளோட கேரேஜ் தானே, இவங்க ஏன் வரணும், கூப்பிட அந்த டிடிஆர்ல கண்டக்டர் கூப்பிட்டு அவரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அப்படி இப்படின்னு அப்படி வந்து பண்ணிட்டு இருக்கிற. அப்புறம் அது பாட்டுக்கு அவங்க அந்த அம்மா பாட்டுக்கு படுத்துட்டா இருக்கு. எங்கள் அம்மா போட்டு விடு, பரவாயில்ல விடு, போட்டு விடுன்னு அப்படியே சிரிச்சுன்னு சமாளிச்சுன்னு அப்படியே வந்து போயிட்டு இருக்காங்க. அம்மாவுக்கு ஃபோக்கஸு வேளாங்கண்ணிக்கு போயிடணும், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி 10 மணி ஆச்சா, எனக்கே டயர்டாகி போச்சு, தூக்கம் வந்துடுச்சு. ஸோ கீழே ஒரு சீட்டரு, மேலே நடுவில் டாப்பில். நான் சொல்லிட்டு இருக்கிறது இந்தியாவில் ட்ரெயினில் போகிற அத்தனை பேருக்கும் இது தெரியும் எப்படி இருக்கும்னு. அது மேலே வந்து ஒரு பெரிய இரும்புல ஃபேனு. ஸோ மேலே ஏறி தான் நான் படுக்கணும். மேலே ஏறி போகிறதுக்குள்ள எங்கே என்னோட தலைக்கு அது அடிபட்டுறதோடு நான் அந்த ஃபேனு கிட்ட நியர் போய் படுக்கணும். திடீர்னு அந்த அம்மா எந்திரிச்சுப்பா, பார்த்துமா பார்த்து, தலை அடி போடுறது பார்த்துன்றக்குள்ளோ அந்த ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைம் எனக்கு தெரியல எனக்கு. அப்போதான் பார்த்து இப்போ எப்போ நான் வந்து கிரைஸ்ட் ஏற்றுக்கணும் இதெல்லாம் என்னோட மெமரியில் கொண்டு வராரு. அப்போ புறமான சுமிதா உள்ளான சுமிதாக்குள்ள இருந்தது செல்ஃபிஷ்னஸ், சுயநலம், அன்பு இல்லை. நான் வச்சு சாப்பிட்றது விஷயங்கள் வந்து நல்லா என்னோ வாங்கி சாப்பாடெல்லாம் கட்டிட்டு போயிட்டு இருக்கிறோம். பிரியாணி இல்லாமல் வெளியில் போகவே மாட்டோம் நாங்கள். ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வாய் கொடுத்துருந்துருக்கலாம். அவங்க எங்கே அவங்களுக்கு ஷேர் பண்ணணுமோ, நம்ம கேரேஜில் வந்து உட்காந்துட்டாங்களோ அவங்கள அனுப்பு, டிடிஆரை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணு, அவங்கள வேற இதில் போக சொல்லு, அந்த மாதிரியெல்லாம் இஷ்யூ பண்ணுறது பதிலாக அவங்க கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துருந்துருக்கலாம். நான் அப்போ புறம்பான சுமிதா உள்ளான சுமிதாக்குள்ள இருந்தது வந்து அத்தனையும் ஒரு செல்ஃபிஷ்னஸ், சுயநலம். ஆனால் அந்த அம்மா கிட்ட வந்து அன்பு மட்டும் தான் காணப்பட்டது. எனக்கு எங்கே அடிப்படுதோன்னு அவங்க திட்டிட்டு புலப்பிட்டு வந்ததெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. தூங்குறவங்களே எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்க எழுப்பிடுவாங்க, தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்தாங்க. தெரியும் அவங்களுக்கு. இருந்தாலும் தலை எங்கே எனக்கு அடிபட்டுடும்னு ஒரு அந்த அவங்களுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை பாருங்க. இதுதான் அப்போ அந்த உள்ளான மனிதன் அந்த அம்மாக்குள்ள இருந்தது வெறும் அன்பு மட்டுமே தான். அப்போ ஒரு புறம்பான மனிதன் உள்ளான மனிதன் எப்படி இருப்பான்னா அந்த தோற்றம் எப்படி இருக்கும் அப்படியே தான் உள்ளான மனிதனோட தோற்றமும் இருக்கும். மத்தேயு நோட் படிக்கங்க. மத்தேயு 17 அதிகாரத்துல 1-8 3-4 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். மேத்யூ
17ஆம் அதிகாரத்துல 3-4 வசனம். படிப்பறிவே இல்லாத பேதுரு வந்து கண்டுபிடிக்கிறார். வானத்துல இருந்து எலியாவும் மோசஸ் இறங்கி வராங்கோ. மோசே வந்து கர்த்தரே அடக்கம் பண்ணதுனால அவரோட ஆத்மா தான் வருது. எலியா வந்து கர்த்தர் ராப்சர் பண்ணதுனால மாம்சமும் சதையோ எலும்போட வராரு. ஸோ இப்படித்தான். ஸோ எப்படி படிப்பறிவு இல்லாத பேதுரு கண்டுபிடிக்கிறாருனாக்கா, மோசஸ் புறமான மனிதனாக எப்படி இருந்தாரோ அதே மாதிரி மனித பிறக்கும் அந்த ஆத்மா அப்படியே தான் இருக்கு. அதனால தான் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது. அதே மாதிரி தான் எனக்கு ஆத்மால எல்லாருமே தெரியுவீங்க, பார்ப்பேன் நான். ஹல்லேலூயா. ஸோ வேதத்தை தாண்டி ஒன்று புது விஷயமா தான் சொல்லிட்டு இல்லம்மா, பிராக்டிக்கல் அனுபவத்தோட சொல்லிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்மளுடைய உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறானோ அப்படியே புறம்பான மனிதனும் இருப்பான். உள்ளான மனுஷனுக்குள்ள பரிசுத்தமாக இருந்தால் கைகள் பரிசுத்தமானது செய்யும், பரிசுத்தமாகவும் இருக்கும். அதான் கைகள் திருடாது, அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பண்ணாது. ஸோ உள்ளான மனிதன் பியூரா இருந்தாக்க ஆட்டோமேட்டிக்லி கைகள் பரிசுத்தமாக தான் செய்யும். கெட்டு இருந்தா கெட்ட காரியங்கள் செய்யும். ஸோ கடைசியா உள்ளான மனிதன் தான் மெயினா இருக்கு. கரப்பட்டு இருக்கிறது எந்த விஷயத்துல தெரிஞ்சுக்க முடியும். ஹல்லேலூயா. உள்ளான மனுஷன் கேவலமான காரியங்களை செய்தால், தீங்கு செய்தால், கெட்ட சிந்தனை கொண்டிருந்தால், உள்ளத்தில் பதிந்து வைத்திருந்தால், புறமான மனிதன் கைகளும் கெட்டதாக செய்யும், திருடும், வாய்கள் உதடுகள் கெட்ட வார்த்தைகள் பேசும், கெட்டதாக சிந்திக்கும், கேவலமானதை செய்யும். ஸோ எல்லாமே உள்ளான மனிதன் எப்படி இருக்கிறானோ அப்படியேதான் புறமான மனிதனும் இருப்பான். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும் செம்மையா தான் படிச்சாரு. உள்ளான மனிதனை தனியாக படிக்கல, புறமான மனிதனை தனியா படிக்கல, ஒரே மனிதனை தான் படிச்சாரு. செம்மையா, அதுவும் செம்மையா படிச்சாரா. பிரசங்கில சொல்லப்பட்டிருக்கு. பிரசங்கி 7:29 இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். அநேக உபாய தந்திரங்கள் வந்து மனுஷன் தான் தேடிக்கணும். இறைவன் செம்மையா தான் படிச்சார். ஆதிலிருந்து செம்மையா தான் படிச்சார். ஸோ இந்த ஆத்மா மனம், அந்த மனசு, அந்த இருதயம் தான் இப்போ கரப்பட்டிருக்கு. அதுதான் உள்ளான மனிதன். ஸோ அந்த இருதயம் கரப்பட்டிருந்தா அங்க இயேசு இல்லைன்னா எல்லா ஈவில் திங்ஸும் வந்து சேர்ந்துடும், ஹார்ட்ல, இருதயத்துல சேர்ந்துடும். அதனால தான் பிதா சொல்றாரு ஆதியாகமம் 6:5-6 மனுஷனுடைய அக்கிரமமும் பூமியில பெருகினது என்று அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு, தாம் பூமியில மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு வெசனமாய் இருந்தது. அப்படியே தலையில அடிச்சுனார், இவனையா நான் போய் படிச்சு தொலைச்சேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி. ஆனா செம்மையா தான் படிச்சாரு. ஸோ இருதயம் தான் கெட்டு போச்சு. காலப்போக்கில் இருதயம் தந்திரங்களை வந்து அநேக தந்திரங்கள், 1-2 இல்லாம அநேக தந்திரங்கள், அதுதான வசனம் சொல்லுது, அநேக தந்திரங்களை தேடிக்கொண்டான். எல்லா துஷ்ட சக்தியும், தீய சக்தியும், தீங்கு காரியங்களும் எல்லாம் இருதயத்துல தான் ஒரு புறப்பட்டு வரும். அவனுடைய இருதயத்துல தான் உண்டாகுகிறதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். மார்க் 7ஆம் அதிகாரத்துல 20-23 எப்படிப்பட்ட காரியங்கள் இருதயத்துல புறப்பட்டு வருகிறதுனா, மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்பட்டு வருகிறது, மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷனோட இருதயத்துக்குள்ள இருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரத்தனங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிக்கேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். ஸோ இப்படி இருக்கக்குள்ள இந்த லாங் பட்டியல் லிஸ்ட்டை வந்து தேவ ஆவியானவர் என்ன பண்றாரு, இயேசு வந்து 3 விஷயத்துல அடுக்கிட்டாராம். 3 விஷயத்துல அடுக்கிடுறாரு. 1 யோவான் 2:16 படி, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் அப்படின்னு வந்து 3 காரியத்துல அடுக்கிடுறாரு. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை,
ஜீவனத்தின் பெருமைன்னு சொல்லி. அதனால நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை நம்ம காப்பாற்றி கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பியூரா இது வச்சுக்கணுமா. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்துல 23-24 வசனம் தேவன் இப்படியாக சொல்றாரு, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. நம்ம எல்லாம் காத்து கொள்ளணுமா. இது தேவாவியானவர் தெரியப்படுத்துறார். உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த பிதா கிட்ட நம்ம எட்டர்னல் லைஃப் போனோம்னாக்கா ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தமாக காத்து கொள்ளதான் வேணும் அப்படின்னு தெரியப்படுத்துறார். தேவன் இதுல தெரியப்படுத்துறார். அப்போ எபேசியர்கள் நிறுவனம் 2:1 படி அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாகிய உங்களை உயிர்ப்பித்தார். சோ நம்மளுக்கு அக்கிரமத்திலும் பாவத்திலும் நம்ம மரித்தவர்களாக இருக்கிற நமக்கு தேவன் ஏசப்பா உயிர் கொடுக்கிறார், உயிர்ப்பிக்கிறார், உயிரையே கொடுக்கிறார். அந்த மாதிரி இருக்கிறக்குள்ளோ இந்த கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இது பொதுவாக இந்த புறம்பான மனிதன் அவுட்டர் மேனுக்குள்ள காணப்படுகிறது. ஸோ உள்ளான மனிதனை இது காணப்படுகிறதால அந்த உள்ளான மனிதனை கரப்படுத்துறது. ஸோ ஒன்று உள்ளான மனிதன் கரப்பட்டு இருக்கணும், இல்லை புறம்பான மனிதன் கரப்பட்டு. அப்போ உள்ளான மனிதன் என்ன கமெண்ட் பண்ணோ அதுதான் புறம்பான மனிதன் செய்யும். நீ திட்டுனா திட்டும், நீ நல்ல விஷயங்கள் செய்யினா நல்ல விஷயங்கள் செய்யும். எல்லாமே கண்ட்ரோல்டு பை இன்னர் மேன். ஸோ அதனால தான் 3 காரியத்தில் அடுக்கிடுறார். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்று ஒரு 3 காரியத்தில் அடுக்கிடுறாரு. முதலாவது கண்களின் இச்சை. கண்கள் என்ன பார்க்கிறதோ உள்ளான மனிதனும் அதே தான் பார்க்கும். கண்கள் என்ன பார்க்கிறதோ உள்ளான மனிதனுடைய இருதயம் அந்த இருதயத்துல அப்படியே பதிந்து விடுகிறது, பதிஞ்சிடும். பதிஞ்ச பிறகு அது உள்ளான மனிதனை கரைப்படுத்தும் அல்லது பரிசுத்தம் படுத்தும். 2 தான் பண்ணும். நல்ல விஷயங்கள் பார்த்தாக்கா நல்லது நடக்கும், கெட்ட விஷயங்கள் பார்த்தா எது நம்ம பார்க்குறோமோ அதே பதிஞ்சிடும். ஸோ அப்படி இருக்கிறக்குள்ளோ அது கரைப்படுத்துகிறது. கெட்ட விஷயங்கள் பார்த்தா கரைப்படுத்துது அல்லது பரிசுத்தமாக்குகிறது. அதனால்தான் பிரசங்கி எக்லேசியஸ் 1:8 இப்படியாக சொல்லப்படுகிறது, எல்லா வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, அது மனுஷரால் சொல்ல முடியாதது, காண்கிறதுனால் கண் திருப்தி ஆகிறதில்லை, கேட்கிறதுனால் செவி நிரப்படுகிறதும் இல்லை. அப்படி என்ன பார்த்தாலும் இது விட பெட்டரா இருக்குமே, ஒன்னு விட ஒன்னு பெட்டர், இன்னொன்னு விட இன்னொரு பெட்டர். திருப்தி ஆகுறதே இல்லை, கண்கள் திருப்தி ஆகுறது இல்லை. போதும்னு சொல்ற மனிதன் தான்ப்பா கடவுள் இந்த காலத்துல. போதும் அப்படின்னு சொல்ற அத்தனை மனிதர்களும் கடவுள் ஸ்தானத்துல வச்சிடலாம். கடவுள் ஆக முடியாது, கடவுள் ஸ்தானத்துல வைக்கலாம். போதும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், அப்படிதான். கண் தான் காண்கிறதுனால திருப்தி அடையிறது இல்லையா? அப்போ நம்ம என்ன இந்த விஷயத்த நம்ம மாத்தணும் தேவ ஆவியாக தெரியப்படுத்துறாரு. மாத்திதான் பார்ப்போமே நம்ம இந்த விஷயத்த, இல்லையா? நிறைய விஷயங்கள் உலகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த போன் மூலமா, இன்டர்நெட் போன் மூலமா அல்லது டிவி மூலமா நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம். நியூஸுங்க பார்க்கலாம், எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்கலாம், சயின்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நாலேஜபிளான விஷயங்கள் பார்க்கலாம். அதை விட்டுட்டு நம்ம அருவருப்பான வீடியோஸ் பார்த்துன்னு, ஆபாசமான படங்களை பார்த்துன்னு, இச்சையிலே மூழ்கி இருந்து, நான் சொல்றது யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க, ஓல்டு பீப்புளுங்களும் பேர பேத்தி எடுக்கிற டைம்லயும் அந்த விபச்சார வேசித்தனத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்க்கணும். அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு சிம்பிள், ஆரம்பத்தில் ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னேன், கடைசியா மண் புழுக்கு தான் நம்ம பலி ஆகணும், அந்த மாதிரி தான் ஆகும். மோட்ச ராஜ்யத்துக்கு அந்த ஜீவாத்மா போய் சேராது, பரிசுத்தமான தேவன்கிட்ட போய் சேராது. ஸோ மறுபடியும் மண் புழு தான் சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்கும். ரீயாக ஜீவன், புது ஜீவன் வராது.
ஏன்னா கரப்பட்டுச்சு, எப்படி வரும் இல்லையா? ஸோ அதனால தான் ஏசப்பா பெரிய பழைய ஏற்பாடுல ஒரு பெண்ணு கூட விபச்சாரம் பண்ணாதான் தப்புன்னு ஸ்ட்ராங்கா லா போட்டார் பிதா. அதையும் தாண்டி ஏசப்பா சொன்னார், ஒரு பெண்ணை தவறான முறையில பார்த்தாலே அவளோட நீ விபச்சாரம் பண்றதுக்கு சமம்ன்றது மேத்யூ 5:28 சொல்லி இருக்கிறார். ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்கா லாவை ஸ்ட்ராங்கா ஆக்குறார். ஸோ அதனால தான் இந்த ஆதார வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நியாய பிரமாணத்துல பிரியமாக இருக்கிறவங்க தான் அந்த இன்னர் மேன் தான் தேவன்கிட்ட போகும் இல்லையா? ஹல்லேலூயா. அடுத்தது மாம்ச இச்சை. உலகில் பிறந்த அத்தனை பேருக்கும் இந்த காரியம் இருக்கு, மாம்ச இச்சை, இன்க்ளூடிங் மீ. கொலோசியன் 3:5 நோட் பண்ணிக்கங்க. எபேசியர்கள் நிறுவனம் எபேசியன்ஸ் 5:5 பொருள் ஆசை. எபேசியன்ஸ் 5:5 விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய, பொருளாசைக்காரனாவது, தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னு தெரியப்படுத்துறார். ஸோ இந்த உள்ளான மனிதன் கொஞ்சத்துல திருப்தி ஆகாது, இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் சம்பாதி, குறுக்கு வழியில சம்பாதி, கொள்ளாச்சுன்னா சம்பாதி, கொலை செய்தாவது சம்பாதி, குறுக்கு வழியில இன்னர் மேன் உள்ளான மனிதன் கெட்டு போயிருக்கு. ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் சம்பாதி, அந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஒரு எக்ஸாம்பிளா சொல்ற ஒரு முகல் எம்பரர், முகல் மன்னன் முகமது ஆஃப் காஸ்னி. இவர் 17 முறை இந்தியா தேசத்தை டிஃபீட் பண்றார், முத்திகை போடுறார், போருக்கு வராரு. அந்த நார்த் இந்தியா சைட்ல போய் அங்க உள்ள டெம்பிள்ல உள்ள கோல்டு, சில்வரு, டைமண்ட்ஸ் எல்லாமே கொள்ளை அடித்துட்டு வருவானா. யாரு? முகமது ஆஃப் காஸ்னி. அவரோட 58ஆம் வயசு, நான் சொல்லிட்டு இருக்கிறது சரித்திரம், ஹிஸ்டரி. அவருடைய 58வது வயசுல அவர் மரிக்கும் நேரம் வந்தது. 58 வயசு தான் ஷார்ட் லைஃப். நமக்கு 120 வருஷம் கொடுத்திருக்கிறார், இவருக்கு 58 வயசு. அவர் மரிக்கும் நேரம் வந்தது. தான் சம்பாதித்த எல்லா பொருட்களை எல்லாம் 2 பக்கமும் அந்த ஜனங்களுக்கு தெரியப்படுத்துறார். தான் சம்பாதித்த எல்லா பொருட்களையும் என்னோட 2 பக்கமும் குவித்து வையுங்கள் அப்படின்னு சொல்றாரு. 2 சைடும் வைக்கிறாங்க, குவித்து வைக்கிறாங்க, அப்படியே டன் டன்னா கொட்டுறாங்க அப்படி. ஸோ அவ்வளோ பொருட்கள் சம்பாதி வைத்திருக்கிறான். அவைகளை பார்த்து கண்ணீர் வடித்தான். இவ்வளவு செல்வங்களை விட்டு நான் போகிறேனே என்று கண்ணீர் வடித்து உயிர் விட்டான். ஸோ உயிர் போயிடுச்சு. ஒரு தடவை அந்த முகமது ஆஃப் காஸ்னி போருக்கு சென்றால் கை நிறைய தங்கம் வைடூரியத்தை கொண்டு வருவானா. ஸோ அவனுடைய மாம்சம் பரவசம் அடைந்தது, மாம்ச இச்சை. கண்களின் இச்சை, மாம்சம் இச்சை. கண்கள் பார்க்கறதுக்குள்ள அட்ராக்ஷனா இருக்குது, மாம்சம் பரவசம் அடைந்தது. முகமதுக்கு அந்த இன்னர் மேன், அவனுடைய உள்ளான மனிதன் சொல்லுது, கஜினி முகமது நீ போ, இன்னும் மக்களை கொள்ளு, இன்னும் அடி, அவங்களை இன்னும் துன்புறுத்து, கொள்ளை அடி அப்படின்னு சொன்ன வார்த்தைக்கு இந்த முகமது கீழ்ப்படிந்தான். தன்னோட உள்ளான மனிதன் சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். பொருளாசை, அந்த மாம்ச இச்சையினால உள்ளான மனிதன் கரைப்பட்டு விட்டது. அடுத்ததாக ஜீவனத்தின் பெருமை. இந்த ஜீவனத்தின் பெருமை யாக்கோபு ஜேம்ஸ் 4:6 படி, அவர் அதிகமான கிருபையை அழைக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபையை அழைக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. 7ஆம் வசனம், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி விடுவான். அவன் யாரு? உலகத்தினால உண்டானவைகள்னு வருது இல்லையா? இந்த 1 யோவான் 1 ஜான் 2:16 இதெல்லாம் பிதாவினால உண்டானவைகள் அல்ல, உலகத்தினால் உண்டானவைகள். அப்போ அவன், அதாவது இந்த இச்சைன்ற ஆவி அவன் உங்களை விட்டு ஓடிடுவான்.
இல்லையா? அதுதான் 7ஆம் வசனத்துல தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அப்படின்னு வந்து தெரியப்படுறாரு. நம்ம பாவத்துக்கு தான் நம்ம வந்து ஓடி போகணுமே தவிர பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிக்கணும், ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஜீவனத்தின் பெருமை, நான் மற்றவர்களை விட பெரியவன் ஆக வேண்டும், இந்த ஒரு எண்ணமே நம்மளுக்கு இருக்கக்கூடாது. இந்த எண்ணமே வரக்கூடாது. அவங்கள விட நான் எப்போதும் டாப்பா இருக்கணும். ஒரு 2 சகோதரர்கள், அண்ணன் தம்பிங்க 2 சகோதரர்கள். அண்ணன் ஒரு சினிமா தியேட்டர் வாங்கினா தம்பியும் வாங்குவான் போட்டி போட்டு. அண்ணன் ஒரு சாராய கடையை வாங்கினா தம்பியும் வாங்குவான் போட்டி போட்டு. அண்ணன் ஒரு பங்களா கட்டினா தம்பியும் கட்டுவான். ஒரு நிலம் வாங்கினா தம்பியும் நிலம் வாங்குவான். நகை நட்டு வாங்கினா தம்பியும் வாங்குவான். இப்படியே 2 பேருக்கும் போட்டி போட்டு கடன் வாங்கி வாங்கி நடுத்தெருவில் வந்து நின்னுட்டாங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கும் தேவன் எதிர்த்து நிற்கிறார். உங்கள் தேவாவியானவர் தெரியப்படுத்துறாரு, உங்கள் உள்ளான மனிதன் எப்படி இருக்கிறதோ அப்படியே உங்கள் புறம்பான வாழ்க்கையும் இருக்கும். உங்கள் உள்ளான மனிதன் திருடு என்று சொன்னால், திருடுவது சரி என்று சொன்னால் புறம்பான மனிதன் திருடும். உங்கள் உள்ளான மனிதன் கரப்பட்டிருந்தால் உங்கள் புறம்பான மனுஷன் கரப்பட்டிருப்பான். உங்கள் உள்ளான மனிதன் பொய் சொல்லுவது சரி என்றால் பொய் சொல்லும். உங்கள் உள்ளான மனிதன் கெட்ட வார்த்தைகளால திட்டு என்று சொன்னால், அதுவும் நேர்மை உள்ளவர்கள் கெட்ட வார்த்தைகளால் திட்டு என்று சொன்னால் கெட்ட வார்த்தைகளால திட்டும். உங்கள் உள்ளான மனிதன் கொலை செய்வது சரி என்றால் உங்கள் புறமான மனிதன் கைகள் கொலை செய்யும். உங்கள் உள்ளான மனிதன் பெருமையுடன் வாழ்ந்தால் நீங்களும் பெருமையுடன் வாழ்வீர்கள். உங்கள் உள்ளான மனிதனில் அன்பு நிறைந்திருந்தால் நீங்களும் அன்பினால் நிறைந்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. இப்படிதான் வாழணும்னு இல்லை, ஒரு முறை இருக்கு, ஒரு ஒழுக்கம் இருக்கு, ஒரு நேர்மை இருக்கு, ஒரு டிசிப்ளின் இருக்கு. இதுதான் நமக்கு தேவ ஆவியானவர் கத்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் நம்ம வந்து மரித்த பிறக்கோ தேவன் வரக்குள்ளோ நம்மளோட சரீரத்துல அந்த புழுக்கெல்லாம் நம்மளுக்கு கொடுக்க மாட்டோம் சாப்பிட்றதுக்கு. சரீரத்துல நம்மளோட ஆத்மாவை மேலே போய்க்கிற இன்னர் மேன், அந்த ஆவியை கொண்டு வந்து சரீரத்துல இணையும்படியாக செய்து உயிரோடு எழுப்புறார். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்துல 16-17 டீட்டெயிலா பேசியிருக்கு. அப்போ நம்ம வந்து சரீரமும் அழியாது, நமக்கு கொடுத்த ஜீவாத்மாவும் அழியாது, நிரந்தரமா இருக்கும். எட்டர்னல் லைஃப் இதுதான், கோடிக்கணக்கான வருஷம். அப்போ இன்னர் மேன் கரை இல்லாம வாழ்ந்தா நம்மளுக்கு கோடிக்கணக்கான வருஷம் நம்ம வாழ முடியும். ஹல்லேலூயா. அது வாசிக்கிறியாமா? ஒரு 1 தெசலோனிக்கேயர் 4:16-17. ஹல்லேலூயா. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு அவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆமீன். ஆமீன். சோ கிறிஸ்துக்குள்ள மரித்தவர்களை முதல்ல எழுப்புவாரு. அதே நேரத்துல நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்த அத்தனை பிள்ளைகளும் எடுத்துட்டு போவார். இதுதான் விஷயம். அதனால நிறைய பேரு நாங்க கர்த்தருக்குள்ள வந்துட்டோம், நாங்க ஞானஸ்தானம் எடுத்தோம், ஆனா பண்றதெல்லாம் அவ்வளோ அக்கிரமம், அநியாயம். ஆமா, கிறிஸ்துவ அறியாத மக்கள் நியாய பிரமாணம் நீதியை நேர்மையா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எண்ணி பாருங்க, எல்லா லிஸ்ட் எடுத்து பாருங்க. இந்த எத்தனை கிறிஸ்தவர்கள் டிவோர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மற்ற மதத்து நபர்களை விட அதிகமான டிவோர்ஸ் கிறிஸ்தவர்களை தான் இருக்கு இல்லையா? ஸோ கீழ்ப்படியிலும் தெரியப்படுத்துறாரு. அப்படிப்பட்ட நபர்கள் நியாய பிரமாணத்தில் மேல் பிரியமா இருக்கிறவங்க மட்டும்தான் மோட்சத்துக்கு செல்ல முடியும். அப்போ இன்னர் மேன் வந்து பரிசுத்தமாக இருக்கணும் தேவன் தெரியப்படுத்துறாரு. பாவம் இருதத்திலிருந்து, இறைவனோட இருதத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது. இந்த உள்ளான மனிதன் கரைப்பட்டிருந்தா இறைவனோட இருதத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது.
அவரோட மார்பிலிருந்து நம்மை பிரிக்கிறதுனா பார்த்துக்கோ இல்லையா. மார்பில கட்டி அணைத்து முத்தம் கொடுக்கிற தேவன் நம்மளோட இருதயம் கரப்பட்டிருந்தா இந்த 3 விஷயங்கள், கண்களின்ச்சே மாம்சத்தினிச்சே ஜீவனத்தின் பெருமை கரப்பட்டிருந்தா இறைவனோட மார்பிலிருந்து தூரம் பிரிச்சிடும். ஏன்னா அவர் பரிசுத்தமான தேவனுங்க இல்லையா. ஹெப்ரூஸ் 12:14 படி பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒரு காலமும் தேவனை தரிசிக்கவே முடியாது. அது யாரா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி, பரிசுத்தம் இல்லைன்னா தேவனை பார்க்கவே முடியாது, நெருங்கவே முடியாது. யாவரோடும் சமாதானமாய் இருக்கும் பரிசுத்தம் இல்லாதவர்களாய் இருக்கவும் யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் 14 வசனம் எபிரேயர்கள் 12:14 யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும், எல்லாருக்கும் சமாதானமா இருக்கணுமா, சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். தேவ ஆவியானவர் டீச் பண்றாரு பாருங்க, எவ்வளவு நல்லா டீச் பண்றாங்க. காரணம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே அப்படின்னு தெரியப்படுத்துறாரு. அப்போ நம்ம பரிசுத்தமாக்கணும். பாவம் உள்ளத்தில் இருக்குமானால், கைகளில் இருக்குமானால், மாம்சத்தில் இருக்குமானால் ஒரு நாளும் ஒரு காலமும் அவனாகட்டும் அவளாகட்டும் அந்த தேவனை தரிசிக்கவே முடியாது. ஏன்னா இன்னர் மேன், உள்ளான மனிதன் கரப்பட்டி இருக்கு. ஹல்லேலூயா. அதுக்கு வழி ஒன்னே ஒண்ணுதான். 1 யோவான் 1:7 படி அவரோட ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். நம்ம செய்த அத்தனை பாவங்களும் அவர் மன்னிச்சுட்டு மறந்துடுறாரு, அல்லது அந்த பாவங்கள் மூடியும் போயிடும். புது சாப்டர் ஓபன் ஆகும், புது சிருஷ்டியாக மாற முடியும். எப்போ நம்ம அறிக்கை செய்யறோமோ, மனதார பாவ அறிக்கை பண்ணணும். நம்ம செய்ததெல்லாம் உணர்ந்து அதை இறைவனுக்கு சொல்லி அல்லது பரிசுத்தவான்களுக்கு சொல்லி அறிக்கை பண்ணது மூலமா தான் பேர்களை கிறுக்கி போடாதபடி காத்துக்கொள்வார் இல்லையா. தன் பாவங்களை அறிக்கை பண்ணணும். அதுதான் மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கு. நீ என்னோட மனிதனுக்கு முன்பதாக நீ உன் பாவங்களை அறிக்கை பண்ணலனா உன்னோட பேரை கூட என்னோட பிதாக்கு முன்பதாக நான் அறிக்கை பண்ண மாட்டேன், கிறுக்கி போடுவேன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா ஏசப்பா. அப்போ பரிசுத்தவான்கள் கிட்ட அறிக்கை பண்றது மூலமா தான் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும், மறைக்கப்படும், மறந்துடுவார். புது அத்தியாயம், புது ஜீவனை கொடுத்து வாழ வைப்பார். 1 யோவான் 1 ஜான் 1:9 1st chapter 9th verse குற்றத்தை மன்னிக்க விரும்புகிறார் அறிக்கை செய்யும் போது. குற்றத்தை மன்னிக்க விரும்புகிறார். அறிக்கை நம்ம அறிக்கை பண்ணும் பொழுது, செய்யும் பொழுது ஒன்பதாம் வசனம் இது போங்க. 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை உள்ள நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் இல்லையா. எவ்வளவு நல்லா இருக்குன்னா. ஸோ எல்லாம் நம்ம அறிக்கை பண்ண. ஏன்னாக்கா நீதிமொழிகள் ப்ராவர்ப்ஸ் 28:13 வசனப்படி தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனா அது அறிக்கை செய்து விட்டால் இரக்கத்தை பெறுவான்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம அறிக்கை பண்றது மூலமா தான் இரக்கத்தை பெற முடியும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அன்பான தேவன். அந்த அன்பின் ஸ்வரூபம் தான் இயேசு. நீதிமொழிகள் 10:12 படி பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களை மூடும். சகல பாவங்களை மூடும். நான் சொன்ன மாதிரி இருக்கா? மூடிடுவார். சகல பாவங்களை மூடிடுவார். அதனால்தான் ரோமன்ஸ் 6:4 படி பாவம் வேறு பரிசுத்தம் வேறு என்று செத்து கெடுக்கும் இந்த உள்ளான மனிதனுக்கு புதிய ஜீவனை கொடுக்கிறார் இல்லையா. ரோமன்ஸ் 6:4 மேலும்
பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோர்களிலிருந்து எழுப்பப்பட்டதைப் போல நாமும் புதிதான ஜீவனுக்குள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்க பண்ணப்பட்டோம். வழி இதுதான். அவரோட ரத்தத்தினால முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து கழுவப்பட்டவர்களுக்கு மோட்ச வாசல் திறக்கப்படும். கரை இல்லாம அதுக்கப்புறம் இன்னர் மேன உள்ளான மனிதனை கரை இல்லாம வைத்து நம்ம ஜெயிக்கணும். நம்மளோட கடைசி நேரம் வரைக்கும், நம்மளோட நாள் இந்த பூமியில முடிகிற வரைக்கும் கரை இல்லாம வந்து அவர்கிட்ட சேரணும்னு தேவன் விருப்பப்படுறார். ஹல்லேலூயா. சோ வழி இதுதான் அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறார். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம பிள்ளைகளுக்கும் நமக்கும் அன்றாட ஜெபத்துல இதை வந்து சேர்த்துக்கங்க. கர்த்தாவே, என் பிள்ளைகளையும் என்னையும் பாதுகாத்து அருளும். கர்த்தாவே, எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் அருளும். கர்த்தாவே, நாங்கள் ஆரோக்கியமாக வளர செய்யும். ஆவிலும் சரீரத்திலையும் வளர செய்யும். கர்த்தாவே, நாங்கள் தவறான நட்பிலிருந்து எங்களை காத்து கொள்ளுங்கள். கர்த்தாவே, எங்களுடைய எதிர்காலத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்கள். இது அன்றாட ஜெபத்துல சேர்த்துக்கொண்டா தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. இயேசு கிறிஸ்துவோட கரங்கள்னால நம்ம பாதுகாக்கப்படுவோம் அப்படின்னு வந்து தெரியப்படுத்தி அவர் நம்மளை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால ஏசப்பாவை வந்து நம்ம கேட்கணும். ஏசப்பா, என்னை உங்களை போலவே நீங்க மாத்துங்க ஏசப்பா. நம்ம கேட்கும் பொழுது அவர் வந்து மாத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் சிந்தின ரத்தம் எப்படிப்பட்ட ஒரு ரத்தம்னாக்கா, அவர் ஒரு பாவமும் செய்யாதவர். அவரோட ரத்தம் மாசற்ற ரத்தம், தூய்மையான ரத்தம். அவரோட வாயில வஞ்சனை காணப்படல. அப்படிப்பட்ட தேவகுமாரன் இறங்கி வரார் நமக்காக. கரையற்ற மாசற்ற ரத்தத்தை இயேசு சிலுவையில் சிந்தினார். அன்பின் நிமித்தமாக சிந்தினார். தேவனை தவிர பரிசுத்தவான் யார் இல்லையா? அவர் தான் பரிசுத்தர். அவரால் மட்டும்தான் நம்மளை வந்து காப்பாற்ற முடியும். வழி இதுதான். தன் ரத்தத்தை சிந்தினார். நம்மளோட உள்ளான மனிதன் இருதயத்தை கழுவி பரிசுத்தமாக்குற தேவன் அவர் மாசற்ற ரத்தத்தை இதனால் தான் சிந்தினார். தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். 1 பீட்டர் 1:18-19 வசனத்துல அந்த மாசற்ற ரத்தத்தை பத்தி டீட்டெயிலா பேசியிருப்பாங்க. நோட் பண்ணிக்கங்க, போய் படிங்க. ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே குமாரனை இந்த உலகில் கிருபாதார பலியாக அனுப்புகிறார். 1 யோவான் 4:9-10 சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய பாவங்களை நீக்குவதற்காக, அதன் மூலமாக அன்பு உண்டாய் இருப்பதற்காக சிலுவையில அன்பு வெளிப்பட்டதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். நமக்காக இந்த உள்ளான மனிதன் பியூர் ஆகிறதுக்காக, பரிசுத்தம் ஆகிறதுக்காக, அதுவும் பிதா கிட்ட போய் சேருவதற்காக இயேசு இந்த பூமியில ரத்தம் சிந்தி நமக்காக மரித்தார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஏசப்பா, இயேசுவே என்னை உம்மை போல மாத்து என்று நம்ம கேட்போம். நிச்சயமாக அவர் நம்மை மாத்துவார். உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தை நமக்கு அவர் தந்தருளுவார். இந்த 3 காரியங்கள்ல இயேசு மனு உருவ கொண்டு மனிதனாக 33 ஆண்டு இந்த பூமியில வாழ்ந்த பொழுது இந்த 3 காரியங்கள், உலகத்தின் உண்டானவைகள், அவைகளை ஜெயித்தார். உலகத்தை இந்த 3 காரியங்கள், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை அவர் ஜெயித்தார். ஜான் 16:33 ஏனெனில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும் ஏனெனில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அப்போ இந்த உலகத்தில் உண்டானவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அப்போ இந்த உலகத்தில் உண்டானவைகளை வந்து ஏசப்பா ஜெயித்தார். உலகத்தை ஜெயித்தார்.
ஜெயிச்சு என்ன பண்ணார்? வெளிப்படுத்தின விசேஷம் 3:21, ரெவல்யூஷன் 3:21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்ததை போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னோட சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். நல்லா இருக்குல்ல, வார்னிங்கா இருக்குல்ல நம்மளுக்கு எண்ட் டைம் மெசேஜ்ல. இப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் காதுள்ளவன் கேட்க கடவன் எழுது என்றார். ஜீவனுள்ள தேவன் அவர் எப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் இந்த இடைப்பட்ட காலத்துல அற்புதங்கள் செய்துட்டு இருக்கிறாங்கன்றது என்னோட டீம் அடுத்தடுத்து மெசேஜ்ல ஷேர் பண்ணுவாங்க. சோ ஆவியானவர் சபைகளுக்கும் சரி, என்னோட எல்லா என்ஜேபிஹெச் பிள்ளைகள், ஏன்னா பாதிவாசி பின்வாங்கி போட்டு வீட்டை பண்ணிட்டு போன கூட்டம் தான். அதுல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் தான். ஏன்னா அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் மட்டும் தான். சோ நீங்க ஆல்ரெடி சூசன் பீப்பிள் அண்ட் உங்களுக்கு அவரோட ஆவியை ஊத்திட்டாரு. பாஸ்டர் ஷாரன் சொன்னாங்க, ஆண்டி நீங்க சொன்னீங்க எங்களுக்கு எல்லாம் ஆவியை ஊத்திருக்கிறார். நாங்க ஜம்ப் பண்ண ஏன் நீங்க வந்துட்டு இருக்கு, பதில் வந்துட்டு இருக்கு, எனக்கு தான் தெரியும். அது எப்படி வராம போகுது, கண்ணுக்கு முன்னாடி நடக்குது இல்ல. சொன்ன வாக்குத்தத்தம் பண்ணிட்டவர் உண்மை உள்ளவர், வெற்றியோடு இல்ல நம்ம இங்க நிக்க வச்சிருக்காரு, தலை குனிய வச்சாரா நம்ம. அதுவும் கரை இல்லாம கிளியர் டிரான்ஸ்பரண்டாக பண்ணி நம்ம வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போறாருன்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அபிஷியலா எல்லாருக்குமே கூடிய சீக்கிரம் மலேசியால உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் சர்ச் குரூப்ல அட்ரஸோட நாங்க லேண்ட்மார்க்கு மேப்போட நாங்க உங்களுக்கு அனுப்பி ஷேர் பண்ணுவோம். மற்ற இடத்துல பார்க்குற மற்ற கண்ட்ரீஸ்ல பார்க்குங்க அத்தனை பேரும் தொடர்ந்து லைவ்ல கலந்துக்கங்க. கர்த்தருக்கு சித்தமான உங்க நாட்டுக்கு மிஷனரி ஒர்க்காக என்ஜேபிஹெச் டீம் கண்டிப்பாக வரும். கர்த்தரை பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ இதற்கு வழி ஏசப்பா மட்டும்தான். அவரை நம்ம அண்டிக் கொள்ளுவோம், முழுமையாக அவருக்கு நம்மளோட இருதயத்தை கொடுத்து சரணடைஞ்சிடுவோம். நம்ம ரிப்பெண்ட் ஆகணும், மனத்திருந்தல் ஆகணும்ன்றது தான் தேவனுடைய மெயின் ஃபோக்கஸாக இருக்கு. மனத்திருந்தலாகி ஏசப்பா கிட்ட வந்துடணும். ஏசு எனக்கு தெரியும், நான் ஏசு கிட்ட வந்தாச்சுனாக்கா நீ நம்ம நடக்கிற முறையில தான் தெரியுது உங்ககிட்ட ஏசு இருக்கிறாரா இல்லையான்னு. உள்ளுக்குள்ள வஞ்சனை இருந்தாக்கா, உங்களுக்குள்ள பொறாமை, வைராக்கியம், கசப்பு, வெறுப்பு, அடுத்தவங்களை சத்ருக்களை கூட நேசிங்கள்னு தேவன் தெரியப்படுத்துறாரு. அந்த எண்ணமே உனக்குள்ள இல்லைன்னா அப்ப எங்க ஏசு இருக்கிறாரு? நீ இன்னும் ஏசு கிட்ட நெருங்கவே இல்லையா? அப்போ அந்த உள்ளான மனிதனை கரை இல்லாம நம்ம பார்த்துக்கணும். இந்த இருதயத்துல பார்த்த உடனே அந்த இருதயத்துல இயேசு இருக்கிறது பரிசுத்தவானுக்கு தெரியும், கிளியரா தெரிஞ்சிடும் உனக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்குதுன்னு. அதனால நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு ஏசப்பாவோட வழியில நம்ம நடப்போம். மற்றவங்களுக்கும் நம்ம சுவிசேஷத்தை தெரியப்படுத்துவோம். இப்படிப்பட்ட தேவன், அந்த தேவனுக்காக இந்த பாட்டை நம்ம டெடிகேட் பண்ணுவோம். இந்த பூமியில எதுவுமே நிரந்தரம் கிடையாது இல்லையா? இந்த பெருமையாகட்டும் எல்லாமே நஷ்டமும் குப்பையாக இருக்கு. அவரை போல நம்ம மாறுவோம். ஹல்லேலூயா. உம்மோட இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் மொழியால் மலைமேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஓடும் நதியில் ஓரம் மலரும் மரமாய் மாறணுமே.
ஐயா உம்மை போல் மாறலுமே. உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறலுமே. உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறலுமே. உம்மையே என் கண்ணும் வைத்து மோடி செய்கலுமே. உம்மையே என் கண்ணும் வைத்து மோடி செய்கலுமே. உம்மோடு இருக்கலுமே. ஐயா உம்மை போல் மாறலுமே. ஆத்மபார உருக்கத்தோடு அழுது போனவருமே. ஆத்மபார உருக்கத்தோடு அழுது போனவருமே. இரவும் பகலும் விழித்து செபிக்கும் மேய்ப்பனாகலுமே. இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மேய்ப்பனாகலுமே. உம்மோடு இருக்கலுமே. ஐயா உம்மை போல் மாறலுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கலுமே. வெளிச்சம் கொடுக்கலுமே. உம்மோடு இருக்கலுமே. ஐயா உம்மை போல் மாறலுமே. ஹல்லேலூயா. Hallelujah. உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். பீஸ் பி வித் யூ. Peace be with you. Peace be with you. சொல்லி கொடுத்த ஜெபத்தை நாம் சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உடையவைகளே. ஆமென். இங்கிலீஷ்ல சொல்லுவோம். Our Father who art in heaven, hallowed be thy name, thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us today our daily bread, and forgive us our debts, as we have also forgiven our debtors. Do not bring us to temptation, but deliver us from the evil one. For yours is the kingdom, the power, the glory forever. Amen. ஹல்லேலூயா. திருவிருந்து பண்டிகை ஆயத்தமாகும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காட்டிக் கொடுக்கும் அந்த ராத்திரி பந்தியில் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்து அப்பத்தை தன் கையில் எடுத்து அதை ஸ்தோத்தரித்து அதை பிரித்து, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், இதை வாங்கி உண்ணுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஆமென். ஆமென். அந்தபடியே ஒரு பாத்திரத்தில் திராட்சை ரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தம், இது என்னுடைய புதிய உடன்படிக்கை ஆகும், இதை வாங்கி பருகுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆமென். ஆமென். இது ஜெபத்துக்கு ஆயத்தமாகும். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா. உள்ளான மனிதன் எப்படி இருக்கணும்னு எங்கள் மூலமா ஆண்டவரே, என் மூலமா நீங்க தெரியப்பட்டதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. நன்றி ராஜா. எங்களோட உள்ளான மனிதன் கரை இல்லாம நாங்க இந்த உலகத்தை ஜெயிக்கணும் ராஜா. ஆண்டவரே, சிங்காசனத்தில் வலது பாசத்தில் நாங்களும் போய் உட்காரணும் ராஜா. நாங்க ஆண்டவரே எங்களோட பாவங்களை நீங்க மன்னிங்கள் ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரோட பாவங்களை நீங்க மன்னிங்கள் ராஜா. உங்களோட பரிசுத்த தூய ரத்தத்துல கழுவி சுத்தமாக்குங்கள் அப்பா. எங்களோட ஆவி ஆத்மா சரீரத்தை பாவமற்ற நீங்கள்
ஆட்கொள்ளும் ராஜா. நாங்க பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நாங்க வாழணும் ராஜா. ஆண்டவரே, தேவ சித்தத்தை நிறைவேற்றவும் அது நிறைவேறவும் நீங்க தாப்பா எங்களுக்கு அருள் புரியணும். அதுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துக்கிறோம் ராஜா. இந்த செய்தியை கேட்டுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவனை ஊற்றுகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. நான் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனா அதை அறிக்கை செய்து விட்டு விட்டால் இரக்கம் பெறுவான் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் இரக்கம் தாங்க ராஜா. அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறாங்க, இரக்கத்தை நீங்க தாங்க சுவாமி. அதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எங்களை நல்லபடியாக நீர் நடத்தினீர், அதுக்காக உமக்கு நன்றி அப்ப. இந்த மாதத்துல யாரெல்லாம் திருமணம் ஆண்டு விழா கொண்டாடுறாங்க, பிறந்த நாள் கொண்டாடுற அத்தனை பேரும் நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. அடுத்த வாரம் எங்களை புது இடத்துக்கு நீங்க கொண்டு போறதுக்காக உமக்கு கொடான கோடி நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. எங்களோட தேவைகள் எல்லாம் நீங்க சந்திங்கள் ராஜா. அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளோட தேவைகள் என்னன்றது உங்களுக்கு தெரியும் ராஜா. அத்தனை நீங்க உங்களால மட்டும் தாப்பா நிறைவேற்ற முடியும். பிள்ளைகள் கேட்கறது மட்டும் இல்ல, கேட்காததையும் நீங்க கொடுத்த ஆசீர்வதிங்கள் ராஜா. பிள்ளைகளோட படிப்புகளுக்கு உதவி செய்யுங்கள் ராஜா. திருமண காரியங்களுக்கு உதவி செய்யுங்கள் ராஜா. குழந்தை பாக்கியங்களுக்கு உதவி செய்யுங்கள் ராஜா. வேலை வாய்ப்புகள் தாரும் ராஜா. இல்லாத வேலைகளை நீங்க உருவாக்கி நீங்க தாருங்கள் ராஜா. எல்லா கட்டிலிருந்து விடுதலை தாரும் ராஜா. பினான்சியல் பிரேக் த்ரூ தாரும் சுவாமி. சம்பூர்ண நன்மையினால் நிரப்புங்கள் சுவாமி. அதுக்காக ஆண்டவரே உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துவோம் ராஜா. ஒவ்வொருத்தையும் உங்களோட ரத்தத்தை தெளிக்கிறேன் சுவாமி. பசுத்த ரத்தத்தை தெளிக்கிறேன் ராஜா. உங்களோட வருகையில உங்களோட பிள்ளைகள் காணப்படணும் ராஜா. நாங்க எடுத்துக்கொள்ள படுதல்ல வரணும் சுவாமி. அதற்காக உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துக்கிறோம் ராஜா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. அப்பா தேவனே, உள்ளான மனிதனை கர்த்தர் ஆண்டவரே கர்த்தர் புதிதாக்கி அப்பா உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால எங்களை தூய்மை ஆக்கினதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் கூட ஆண்டவரே ராஜா எங்களுக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற தீர்க்கதரிசினியான ரெவரண்ட் டாக்டர் சுமிதா பிரகாஷ் அவங்களுக்காக, அவங்க குடும்பத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவனே, ரெவரண்ட் டாக்டரே கர்த்தாவே அவங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே ராஜா ரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் ராஜா, அவங்களை கொண்டு ஆண்டவரே அப்பா கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. தீர்க்கதரிசியோட வார்த்தைகளை கர்த்தர் நிலைப்படுத்தி ஆண்டவரே ராஜா அவங்க அக்னி ஜுவாலையாக எடுத்து பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தேவனே, அநேக தேசத்துல ஆண்டவரே ராஜா அப்பா தேவனே எங்க தீர்க்க தரிசனியான ரெவரண்ட் டாக்டரை கர்த்தாவே அப்பா அவங்களை கொண்டு கர்த்தர் இன்னும் அதிகமாய் ஆண்டவரே உங்களுடைய சுவிசேஷத்தை பிரசித்தம் பண்ண கர்த்தர் பயன்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வருஷத்துல ஆண்டவரே ராஜா மிஷனரி ட்ரிப்புக்கு அநேக இடத்துக்கு ஆண்டவரே அப்பா யூரோப் கண்ட்ரீஸ்க்கு கர்த்தர் கொண்டு போனது போல, ஸ்ரீலங்கா தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு போனது போல கர்த்தாவை இன்னும் அதிகமாய் ஆண்டவரே ராஜா இந்த வருஷத்துல அவங்க எடுத்து பயன்படுத்த வேண்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. என்ஜிபியோட ஊழியங்கள் அப்பா இன்னும் பெருகணும், இன்னும் விசாலமாகணும் ஆண்டவரே ராஜா. அதுக்கு நீங்க தாப்பா துணை புரியணும், அதுக்கு நீங்க தாப்பா அதுக்குடான வழி காட்டணும் ஆண்டவரே ராஜா. ஆமாண்டவரே, அவங்களுக்கு விரோதமாய் அவங்க குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா விதமான அம்புகளும் ஆண்டவரே ராஜா அதை இயேசுவின் நாமத்துல வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே ராஜா. ஆமாண்டவரே, அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா டென்மார்க் தேசத்துல இருக்கிற பிரகாஷ் அங்கிளையும் அப்பா மகன் ஷர்லியும் மகன் கீர்த்தியையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆண்டவரே அப்பா அநேக பிள்ளைகளுக்கு நீங்க சாட்சியாய் நிறுத்தினதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ராஜா. அப்பா எல்லாத்துக்கும் ஆண்டவரே அவங்க முன் மாதிரியாக கர்த்தர் ஆண்டவரே முன் நிறுத்தி சுவாமி ராஜா ஆசீர்வதித்த ஆண்டவரே ராஜா. அப்பா தேவனை நிறைய பேர் இது மூலமாய் பயனடைய ராஜாவே கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறீர் ஆண்டவரே. இருக்கிற தேசத்துல அப்பா பிள்ளைகள் படிக்கிற படிப்புல அப்பா செய்யற கையிட்டு செய்யற வேலைகள் அனைத்தையும் கர்த்தர் ஆண்டவரே ஆசீர்வதித்த ஆண்டவரே செய்யற ஊழியர்கள் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவங்களை சுற்றி ஆண்டவரே
ஆண்டவரே ராஜா அப்பா கர்த்தருடைய அக்கினி மதில் ஆண்டவரே எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. போகிற இடத்துல எல்லாம் அப்பா எந்த ஆபத்தும் தீங்கும் நேரிடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் அவங்களை ஒவ்வொருத்தரையும் சுற்றி இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இஞ்சி பீச்சோட ஆலயத்தை கட்டும்படிக்கு கர்த்தர் செய்த பெரிய காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் நீர் அதிகமாய் செய்து ஆண்டவரே ராஜா. அதிகாரி மூலமாக ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து அப்பா தேவனே இந்த ஆலயத்தை நாங்க பிரவேசிக்கும்படிக்கு கர்த்தர் ஆண்டவரே கர்த்தர் நீர் வாக்குத்தத்தம் பண்ணினீங்க, அதுபடி நீங்க செய்தீங்க ஆண்டவரே. நீர் உண்மை உள்ளவராய் இருப்பதற்காக நன்றி ராஜாவே. இந்த என்ஜிபிஎஸோட ஆலயத்துல பிரவேசிக்கிற அப்பா ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பமா கர்த்தர் ஆசீர்வதித்து அப்பா தேவனே அவங்களோட தேவைகளை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த ஆலயம் ஆண்டவரே ராஜா முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை இன்னும் பெரிதாக இருக்கும் போதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடைசி காலத்தில் இருக்கிற அப்பா தேவனே அந்த எழுப்புதல் அக்கினி ஆண்டவரே எங்கும் பற்றி எரியணும் ஆண்டவரே ராஜா. இந்த ஆலயத்துல இருக்கிற அப்பா என்ஜிபிஎஸ் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே கர்த்தர் நீ எழுப்புவதற்காக நன்றி ஆண்டவரே ராஜா. கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் வல்லமையாய் பயன்படுத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லா விதமான எசபேல் ஆவி, எல்லா பிரிவினர் ஆவிகள் அப்பா இந்த என்ஜிபிஎஸ் கட்டுக்க நடக்கிற எல்லா விதமான பொல்லாத சேனைகள் இயேசுவின் நாமத்துல கட்டி நிர்மலப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா அக்கினியில சுட்ட எரிக்கப்படுவதாக ராஜா. ஒரு வழியா எங்களுக்கு விரோதமா எழுப்பி வருகிறது, 7 வழியாய் சதறி ஓடும்படியா நாங்கள் இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே எங்களோட தேவைகளை நீங்க சந்திங்கப்பா. எங்கள் பேச்சோட அநேக தேவைகள் இருக்குது ஆண்டவரே, நீங்க சந்திங்க ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு தயவு உண்டு பண்ணுவதற்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா தேவனே. கண்ணீரோடு ஜெபித்த ஒவ்வொரு அப்பா ஜெபங்களுக்கும் ஆண்டவரே, ஒவ்வொரு முழங்கால்களுக்கு ஒவ்வொரு அப்பா பிரயாசத்துக்கு கர்த்தர் ஆண்டவரே நீர் அங்கீகரித்த ஆண்டவரே ராஜா. அப்பா கிருபையாய் எங்க ஜெபத்துக்கு ஆண்டவரே பதில் கொடுத்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே ராஜா. உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே ராஜா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு என்ஜிபிஎஸ் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, மலேசியா தேசத்தை ஆசீர்வதிங்க அப்பா. இந்த மலேசியா தேசத்துல ஆண்டவரே என்ஜிபிஎஸ் ஊழியங்கள் ஆண்டவரே ராஜா கர்த்தர் வித்தியாசமாக அப்பா பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. அப்பா மற்ற எந்த ஊழியத்தையும் ஆண்டவரை காட்டிடும் ராஜா இந்த என்ஜிபிஎஸோட ஊழியம் வித்தியாசமா இருக்குதுன்னு சொல்லத்தக்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய முடிவில்லாத இரக்கங்கள் அப்பா, உம்முடைய அபிஷேகம் ஆண்டவரே ராஜா ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே அப்பா இந்த கடைசி காலத்துல ராஜா நிரப்ப வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மாம்சமான யாவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே ராஜா. அப்பா நாங்க எல்லாமே உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளாக உம்முடைய அப்பா உம்முடைய அந்த பாரிசத்துல ஆண்டவரே நாங்களும் உங்களை ஆராதிக்கணும்ப்பா, நாங்களும் உங்களோடு இருக்கணும் ஆண்டவரே ராஜா. அப்படியாக ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பின் ஆண்டவரே ஆவி மேல் ஊற்றுங்க ஆண்டவரே. ரட்சிக்கப்படாதவங்களை கட்டு சந்திங்க, தொடுங்க ஆண்டவரே ராஜா. வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க ஆண்டவரே ராஜா. நீர் செய்ய முடியும், உங்களால செய்ய முடியும் ஆண்டவரே. உங்க மேல நாங்கள் நம்பிக்கையா இருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்துல நாங்கள் கேட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். இறுதி ஜெபத்துக்கு ஆயத்தமாகவும் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். துதி கன மகிமையெல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ், நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.